எங்களை வாழ வைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்ட அவரை வணங்கி வழிபடுகின்றோம். கண்ணே தெரியாது போது. அம்மாடி ராணி, நீ கண்ணே ஐயோ ஒண்ணு ஆகலையே. நல்ல சமயத்துல என் குழந்தையை காப்பாத்துனீங்க. பக்கத்துலதான் என் வீடு. சாப்பிட்டு போகலாம். வேண்டாமா, நான் வரேன். வாங்க தம்பி. என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்லம்மா. நீங்க தம்பியும் சொன்னதும் என் அக்கா ஞாபகம் வந்துச்சு. யாருப்பா நீ? எந்த ஊரு? சொந்த ஊரு காந்தி கிராமம். பட்டதாரி. வேலை தேடி இந்த ஊருக்கு வந்து தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். வரேன். சோடா கூட. என்னப்பா இன்னைக்கும் வழக்கம் போல வேலை கிடைக்கலையா? இந்த நாட்டுல படிச்சவங்க எங்கப்பா வேலை கிடைக்கும்? ஆமா, தினமும் சுமக்க முடியாம இந்த பெட்டியை சுமந்துக்கிட்டு போறியே, இப்படி வச்சுட்டு தான் போறது? வெறும் பெட்டியா இருந்தா வச்சிட்டு இருப்ப. இதுல விலை மதிக்க முடியாத சொத்து இருக்கு. வச்சுட்டு போக மனசு வராது. ஹலோ, ரங்கநாதன். பெட்டியா கொண்டா. இது ஏன் போட்டி கொடுக்கணும்? பெட்டி ஏன் போடல, நம்ம போட்டுதான். குடுறா. போலீஸ். ஏய், போலீஸ் விட மாட்டேன். போயிட்டு வாடா. இப்படியே போய் என்ன பண்ண போற? சுத்தமா போடா. தேங்க்யூ சார். போலீஸ் கூப்பிட. அம்மா எப்படி விடு. போலீஸ் போலீஸ் சார். தேங்க்யூ சார். இவன் ஏன் அடிக்கடி தேங்க்ஸ் சொல்றான்? என்னடா போலீஸ் போலீஸ் போலீஸ். கூட வர போயிட்டு. மகாபாரதம், பகவத்கீதை எல்லாம் என்ன ஐயா? இந்த போலீஸ் போய் பெரிய கலாட்டா வேற. வேற கட்டுக்கட்ட ரோடா இருக்குன்னு நினைச்சேன். கடையில என்னையா சொன்ன? உள்ள பெரிய சொத்தா இருக்குன்னு சொன்னியா? இதை விட விலை மதிக்கப்பட சொத்து வேற என்னையா இருக்கு? இத கொண்டு போய் கடையில போட்டா 3 ரூபா கிடைக்குமா? நீ என்ன பேட்டைக்கு புதுசா? ஆமா, பட்டதாரி. வேலைக்காக நாயா அலைஞ்சிட்டு இருக்கேன். வேலையா? என் கூட வா, அருமையான வேலை தரேன். வர்றியா? உன்ன நம்பியா? வாயா, நம்பி வந்தாலும் ஓஹோன்னு இருக்கான். வா உள்ள. மாவும் பேர் என்ன சொன்ன? ராஜு. இதான் நம்ம அரண்மனை. நானே ராஜா, நானே மந்திரி. ராணிங்க யாரும் இல்லையா? ராணின்னு யாரும் இல்ல. இங்க இருக்கிறதெல்லாம் அரண்மனையில் இருக்க வேண்டிய பொருளுங்கதா.
ஆனா இந்த இடத்துக்கு தான் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல. எப்படியா பொருந்தும்? எல்லாம் அங்கங்க தட்டிட்டு வந்தாச்சே. என்ன இத்தனையும் திருட்டு போலுகளா? என்ன தவிர பஞ்சத்து காலத்துல இல்ல பரம்பரை தொழிலே இதானா? பஞ்சத்துக்கு தான் ஆரம்பிச்சேன். இப்ப பரம்பரை தொழிலாக மாத்திக்க முடிவு பண்ணிட்டேன். ஏன்பா இவ்வளவு பெருசா இருக்கே, திருடுறது பாவம் உனக்கு படல? நான் ஜோக்கா பண்ற, பாவமாவது புண்ணியமாவது. யாரோ 4 பயந்தாங்குழி பசங்க இருக்கிறவனை கோழையாக்கிறதுக்கு இந்த மாதிரி வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். கரெக்ட் தான். ஆனா உண்மையும் நேர்மையும் நாணயம் இருந்தா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் முன்னேற முடியும். நீ சொல்ற குணம் உள்ளவன் தான் காந்தி, இயேசு, முகமது நபி. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒருத்தனை தூக்குல தொங்க விட்டானுங்க, ஒருத்தனை கல்லால் அடிச்சான்னு, ஒருத்தனை சுட்டுட்டானுங்க. இதுக்கு என்ன சொல்ற? இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் அவங்க புகழ் இன்னும் மறையலையே. அப்பா பேஜாரா இருக்கு. என்ன காந்தியாக சொல்றியா? இத பார், பொதுநலத்துக்கு பாடுபட்டா பேரும் புகழும் கிடைக்கும். ஆனா அதை அவசரத்துக்கு கொண்டு போய் அடமான வச்சா 5 பைசா கூட கிடைக்காது. நான் செத்த உடனே எனக்கு எவனும் செலவைக்க வேணாம். உயிரோட இருக்கும்போது என் வீட்டுல உலையறிஞ்சா போதும். போலீஸ் போயிடுச்சா? பூட்டா ஏயா, எங்கேயோ எவனோ ஒரு திருடனை உதைச்சா நீ பயப்படுற. போலீஸ் விசில் கேட்டாலே உடம்பெல்லாம் பதறி போகுது. நீ வந்து காந்தி, இயேசு, நபி பத்தி பேசுற. தெரியாம தான் கேக்குற. இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறிய, ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா வாழ முடியாதா உன்னால? அட போயா, உனக்குன்னா தெரியும். சோத்துக்கு லாட்டரி அடிச்சப்ப, தெருவா நாயா அலைஞ்சப்ப, வேலை தேடி ஒவ்வொரு இடமா ஓடி நான் பட்ட கஷ்டம் எனக்குள்ள தெரியும். நாயா லைஃப் அடி ஒரு அடி. எனக்கு வேண்டாம். இப்போதான் தெரியுது நீ எங்க கெட்டேன்னு. நான் ஓவரா போறேன். இந்த பேட்டைக்கே நான் தான் வாத்தியார். வந்தாலும் சும்மா அட்வைஸா அள்ளி விட்டுருக்கீங்கன்னா. ஒரு கதை சொல்ற பொறுமையா கேக்குறியா? சொல்லு சொல்லு. ஒரு மோகினி ஒரு கையில குழந்தை, ஒரு கையில சாராய பாட்டிலோட போயிட்டு இருந்தாளா. அப்ப அவளுக்கு எதிரா உன்ன மாதிரி ஒரு ஆளு வந்தா. அந்த மோகினி அவன் கிட்ட, நீ இந்த குழந்தைய கொலை செய்யணும், இல்ல என்ன கற்பழிக்கணும், அது இல்லைன்னா நான் முழு சாராய பாட்டில ஒரேடியா சாப்பிடணும். இந்த 3ல ஒண்ணு பண்ணலன்னா நான் உன்னை தீத்து கட்டிடுவேன்னு சொன்னான். அந்த ஆளு பயந்து போய், கொலை செய்யறது மகா பாவம், கற்பழிக்கிறது ரொம்ப தப்பு, தண்ணி போடுறது பெருசா தப்பில்லை நினைச்சிட்டு அந்த முழு சாராய பாட்டில ஒரே அடியா சாப்பிட்டான். அதுக்கப்புறம் போதை தலைக்கு ஏறி அந்த மோகினிய கற்பழிச்சிட்டா. அதுக்கு இடைஞ்சல வந்த குழந்தைய கொலை செஞ்சிட்டான். அப்போ எல்லா தீமைகளுக்கும் குடிதான் காரணம். இந்த குடி நல்லவங்களை குற்றவாளியாக்கும். குடியை கெடுக்கும். நீ இந்த குடியை விட்டேன்னா கரையேறிடுவேன். கண்ணு நல்லா கதை விடுறாமா. உன் பேர் என்ன? ரங்கநாதன். ரங்கநாதன் ரொம்ப பழைய பேரு. நாதனை கட்டு டக்கர ரங்கான்னு வச்சுக்க. ரங்கா கையில புட்டி இருந்ததுன்னு வச்சுக்க, 10 அடியாளுக்கு சமம். ஒரு பெக் உள்ள போச்சுன்னா உலகம் தெரியும், உண்மையெல்லாம் புரியும். இந்த கந்த புராணம் கையில இருந்தா கடவுளை கையில இருக்கிற மாதிரி. இதை விட உலகத்துல வேற என்ன வேணும்? பகவான் துணை இருந்தா பக்தர்களை தான் சோதிப்பான். பாட்டில் கையில இருந்துச்சுன்னா 10 பேர் பாக்கெட்டை நாம சோதிக்கலாம். என்ன சொல்ற? முட்டாள்தனமான முடிவை எடுத்துக்கிட்டு நீ தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. உனக்காக நான் அனுதாபப்படுறேன். நீ செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில் உனக்கு தப்புன்னு தோணிச்சுன்னா என் கூட வா, உனக்கும் சேர்த்து நான் வேலையை தேடுறேன். நல்லா தமாஷ் பண்றப்பா நீ. உனக்கே வேலையில நீ எனக்கு என்ன வேலை தர போற? கையில அருமையான தொழில் இருக்கு, பார்ட்னரா சேர்ந்துக்க. இந்த ராஜு, நைட் தங்கிக்க, காலையில எல்லாம் பேசிக்கலாம். நிச்சயமா தங்க போறேன். ஆனா எனக்காக இல்ல, உனக்காக. நீ மனசு மாறினா பாலங்கணத்துல உள்ள போற ஒருத்தனை காப்பாத்தின புண்ணியம் எனக்கு கிடைக்கும். நீ மனசு மாறினா பாழுங்கணத்துல வந்து தூக்கி விட்ட பெருமை எனக்கு கிடைக்கும். நீ சொல்ற குணம் உள்ளவன் தான் காந்தி, இயேசு, முகமது நபி. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒருத்தனை தூக்குல தொங்க விட்டானுங்க, ஒருத்தனை கல்லால் அடிச்சான்னு, ஒருத்தனை சுட்டுட்டானுங்க. இதுக்கு என்ன சொல்ற? டேய் ரங்கநாதா. ரவி, என்னடா? கங்க்ராச்சுலேஷன். நீ பிரைஸ் வாங்கினது ஸ்வீட் கிடையாதா? என்கிட்ட காசு இல்லையே. டா நீ போய் வாங்கிட்டு வா. சரி நில்லு, கப்பா என்கிட்ட கொடுத்துட்டு போ. நான் வாங்க வேண்டிய கப்பை நீ வாங்கிட்டு போற. குர்ரா சாக்லேட். அக்கா அக்கா அக்கா, ஸ்கூல்ல நான் ஃபர்ஸ்ட். எனக்கு பரிசா கொடுத்தாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அழகா இருக்கே. அட, இந்த செயினிய சேர்த்தா பரிசா கொடுத்தாங்க. இது என் ஃப்ரெண்ட் ரவியோட செயின் ஆச்சே. அது எப்படி இதுக்குள்ள வந்தது? இப்படி வந்ததுன்னு தெரியலக்கா. தெரியலையா? செயினை திருடி கப்பு கூட போட்டுக்கிட்டு வந்துட்டதும் இல்லாம தெரியல பொய் வேற சொல்றியா? தெரியலங்க. அரஞ்சனா, ஏண்டா ஸ்கூல் வாசல்ல ரவி கையில கப்பை கொடுத்துட்டு அவனை வேடிக்கை பார்க்க வச்சுட்டு அவன் கழுத்துல இருந்து செயினை திருடி கப்பு கூட போட்டுட்டு வந்துட்டியா? உன்னை நியாயமா போலீஸ்ல ஒப்படைக்கணும். ஆனா நீ இவ்வளவு நாளா பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா நடந்துகிட்டதா ஹெட் மாஸ்டர் சொன்னாரு. நாளையில இருந்து நீ ஸ்கூல் பக்கமே வர வேண்டாம். வாங்க. நீ செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறேன். அக்கா அக்கா அக்கா, சீ
டாய், உன் செயினை கழட்டி என் கப்புக்குள்ள போட்டுட்டு எனக்கு திருடு பட்டமா வச்சிட்டல, நான் சும்மா விட மாட்டேன்டா. உனக்கு என்ன செய்யறேன் பாரு. ஐயோ, அப்பா, 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 அப்பா. ராஸ்கல், படிப்பே இல்லைனானதும் திருட்டைய தொழிலா வச்சுக்கிட்டியா? உன்னை விட்டு வச்சா ஊரு உருப்படாது. உடனே உன்னை போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதுதான். யாரப்பா இது? Don't cry. அழாதப்பா. Don't worry. Come. Father, சின்ன வயசு அனாதையா இருந்த என்ன ஆதரிச்சீங்க, படிக்க வச்சு பட்டதாரியாக்குனீங்க. இப்போ வேலை தேடி போயிட்டு இருக்கேன். உங்க ஆசீர்வாதம் வேணும். மை டியர் சன், இந்த பெட்டியில சில பொக்கிஷங்களை வச்சிருக்கேன். இது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்பவும் பயன்படும். இது எப்போதுமே உன்னோட இருக்கும். சரி. மே காட் பிளஸ் யூ மை சன். அந்த கடவுள் இதுவரைக்கும் என்ன காப்பாத்தல, இனிமே என்ன நானே காப்பாத்திக்கிறேன். ராஜு, நான் உன் வழிக்கே வந்துடுறேன். ஏப்பா, இவ்வளவு பெருசா இருக்கே, திருடு பாவது ஒண்ணு படல. கரெக்ட் தான். ஆனா உண்மையும் நேர்மையும் நாணயம் இருந்தா வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் முன்னேற முடியும். குடி குடியை கெடுக்கும். நீ இந்த குடியை விட்டேன்னா கரையேறிடு. ரங்கா, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். அன்புள்ள ராஜு, இனிமே நீதான் எனக்கு குரு. உன் அறிவுரைகள் என்னை திசை திருப்பி விட்டற. உன் வழியிலேயே என் வாழ்க்கை தொடங்கி விட்டேன். உன் மடியிலேயே கை வச்சதுக்கு என்னை மன்னிக்கவும். சந்திரன் உறவு சந்திப்போம். ரங்கா. ரங்கா, என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு நீ இருட்டுக்கு போயிட்டிய. ரங்கா, 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 ரங்கா.
வடைய மச்சிகளா வெங்காய பஜ்ஜிகளா எங்கும் நிக்காத பூண்டுகளா மாமி சிவகாமி எங்கையில் அஞ்சோடிகள காமி தேங்க்யூ சார் தம்பி வந்தாச்சு நிலுங்க தம்பி காய்கறி மாலை காலிஃப்ளவர் பூச்செண்டு டிரைவர் கை தட்டியா என்ன ஸ்கூல் போட்டியில நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். அதனாலதான் மார்க்கெட்ல குசுறு கடிச்ச காய்கறி எல்லாம் வாங்கி மாலையா போட்டேன். ஒண்ணு மம்மி கிட்ட சொல்ல போறேன். வேண்டாம் தம்பி. அப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா என் வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேணா ஒண்ணு செய்யலாம், மாலையை கழட்டி கையில விடுங்க, வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு நாம 2 பேரும் சாப்பிடலாம். மம்மி டாடி, நீ ஸ்கூல்ல பேச்சு போட்டி எல்லாத்துலயும் நான் ஃபர்ஸ்ட். வெரி குட் சுரேஷ், நீ பேச்சுல மட்டும் ஃபர்ஸ்ட் வந்தா போறாது, படிப்புலயும் வரணும். அப்பதான் நீ பெரிய ஆளா வருவ. சரி. லக்ஷ்மி, சுரேஷ் அந்த கப்பை கொண்டு போய் உள்ளவை. லக்ஷ்மி, நீ எதை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது. நானும் என் தம்பியை மறக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி தான் பாக்குறேன். இப்ப சுரேஷ் கப்பு வாங்கிட்டு வந்ததை பார்த்ததும் எனக்கு அவன் ஞாபகம் வந்துடுச்சு. லக்ஷ்மி, நானும் அவனை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவன் எங்க இருக்கான்னே தெரியல. நீயும் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிட்டு இருக்க. உன்னுடைய உண்மையான பக்திக்கு நீ என்னைக்காவது ஒரு நாள் உன் தம்பியை பார்க்கத்தான் போற. மனசை தேத்திக்க. அவனை திருடன் வேற யார் சொல்லியிருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டான். எம்பாயால சொன்னதுனாலதான் அவனால அதை தாங்கிக்க முடியல. ஒரு தப்பும் செய்யாத அந்த மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கும். வீணா கவலைப்பட்டு உடம்பு கெடுத்துக்க. மம்மி, சுரேஸ்வரம், மம்மி, நீங்க நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனேன். எனக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன கேட்டாலும் செய்றோம். பிராமிஸ்? ப்ராமிஸ். அப்படினா நீங்க, டாடி, நானு எல்லாரும் பிக்னிக் போறோம். டன். லக்ஷ்மி, இந்த மாதிரி ஒரு பிக்னிக் ஸ்பாட் இருக்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. டேய் சுரேஷ், அதோ தெரியுது பாரு ஒரு வாட்டர் ஃபால். அங்க நீ ஜம்முன்னு குளிக்கலாம்டா. என்னப்பா இதெல்லாம்? சுரேஷ், யாரா நீங்க? What nonsense? சுரேஷ், ஐயோ, என் குழந்தை. ஐயோ. யாரா நீ? பார்த்தா தெரியல, உங்க மாதிரி 2 கால் மனுஷன் தான். வண்டியை விட்டு விலகடா. நீங்க தான் இந்த வண்டிக்கு சொந்தக்காரங்களா? அது உனக்கு தேவையில்லாத கேள்வி. ஊரா விட்டு வண்டியில உங்களுக்குள்ள உரிமை எனக்கு கிடையாதா? இவன் வாயால சொன்னா வழிக்கு வர மாட்டான். தட்டி அறிங்கடா.
ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. ஆமா, இவங்கெல்லாம் யாருங்க? யாருன்னு தெரியலங்க. வழி மறிச்சு குழந்தைய கடத்திட்டு போக பாத்தங்க. நல்ல நேரத்துல வந்து நீங்க பரவாயில்ல பரவாயில்ல. இங்க நின்னு என்ன பேச்சு? வீட்டுக்கு போய் பேசலாம். வாங்க, நீங்களும் தான். பாப்பா, இதான் நம்ம வீடு. வீடு ரொம்ப அழகா இருக்க. வீடு என்னமோ நல்லதா இருக்கு. ஆனா வீட்டுல இருக்கிற நாங்க தான் நிம்மதி இல்லாம இருக்கோம். என்ன இப்படி சொல்றாங்க? நீதான் கொஞ்சம் முன்னாடி பாத்தியப்பா, எங்க குழந்தையை கடத்திட்டு போறதுக்கு ஒரு கூட்டமே அலையுது. ஏ சார், அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு வேண்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல யார் இதை செஞ்சாங்கன்னு என்னால எப்படிப்பா குறிப்பிட்டு சொல்ல முடியும்? அது சரி சார், இந்த குழந்தைய கடத்ததுல அவங்களுக்கு என்ன லாபம்? என்னுடைய சொத்து மொத்தமும் தான் லாபம். இத பாருப்பா, இனிமே லக்ஷ்மிக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சொந்தக்காரங்க இருக்கிற குழந்தையும் இல்லாம செஞ்சுட்டா வேற வாரிசே கிடையாது, இதையெல்லாம் பங்கு போட்டுக்கலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. அப்படின்னா பையனோட பாதுகாப்பு விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவோ ஜாக்கிரதையா தான் இருக்கும். அதுக்காக அவ படிப்பை கூட நிறுத்திட போறோம். என்னுடைய எத்தனையோ பிசினஸ்களை பல பேரை நம்பி விட்டுட்டு இனிமே இவனுக்காக நான் இந்த வீட்லயே இருக்க போறேன். ஆமா, நீ என்ன வேலை பாக்குற? வேலை தேடி அலையறதுதான் பெரிய வேலையா போச்சு. அப்படின்னா பேசாம இந்த வீட்டோட இருந்துருங்களேன். சும்மா இருக்க முடியாதுமா, எந்த வேலைனாலும் செய்யறேன், நன்றியோட செய்யறேன். அந்த கூட்டத்துல இருந்து எங்க குழந்தைய காப்பாத்துனீங்க. அவனுக்கு நீங்களே காவலா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், எங்க குழந்தைக்கும் பாதுகாப்பா இருக்கும். ரொம்ப நன்றிமா. சுரேஷ், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஓஎஸ், நீங்க ரொம்ப ஜோரா ஃபைட் பண்றீங்களா அங்கிள்? இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு நான் தான் காவல். தேங்க் யூ அங்கிள். எவனோ ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, வெக்கமா இல்ல? சார், அவன் சாதாரணமான ஆள் இல்ல, ஒரு பயங்கரமான ஆளு. உத வாங்கினதும் இல்லாம சர்டிபிகேட் வேற அவனுக்கு. இடியட்ஸ், நீங்கெல்லாம் குழந்தைய கடத்திக்கிட்டு வர்றதுக்கு லாய்க்கு இல்ல. அதுக்கு நான் வேற ஆளை தான் பார்க்கணும். Now you do one thing. At least அந்த பொட்டச்சி கங்கா நடத்துற கிளப்பையாவது ஒரு வழி பண்ணிட்டு வாங்க. ஓகே, get out. ஏண்டிய கோமா? ஒண்ணும் இல்ல. எத்தனை தடவை தான் கடன்காரர்கள் சமாளிக்கிறது? அட்லீஸ்ட் அந்த குழந்தையை கடத்திக்கிட்டு வந்தாவது பல லட்சம் சம்பாதிக்கலாம் நினைச்சேன். அந்த பிளான் நடக்காம போச்சு. இந்த கிளப்ல வர வருமானத்தை வச்சாவது கடன் எத்திக்கலாம் நினைச்சேன். அந்த கங்கா இங்க வர்ற அத்தனை கஸ்டமர்ஸை வசீகரம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்க ஏன்டா பாட்டை நிறுத்துனீங்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. கங்காவுக்கு மாமாடா நானு. நாங்கெல்லாம் கங்காவுக்கு மச்சான்டா. என்னடா மரியாதையை பேசலன்னு நான் இழுத்து வச்சு எடுத்துருவேன். என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? கணக்குல செலவு பண்ணி கிளப்ப நடத்துறாரு எங்க முதலாளி. அங்க வர்ற கூட்டத்தை எல்லாம் கஞ்சாட காட்டி வளைச்சு போட்டுக்கிட்டியா? அதுக்கு என்னடா என்னடா போடா. பொம்பளை சொல்லிட்டோம் போடவில்லை. என்னங்கடா அவங்கிட்ட சொல்லி வை, இந்த ஜானி ஜான்கான் வம்பு சண்டைக்கு வர மாட்டான், வந்த சண்டைக்கு போக மாட்டான். Yeah!
இனிமே இங்க கிளப்பு நடந்துச்சு யாரும் இருக்க முடியாது. ஜாக்கிரதை. போடா, டேய், போடா. ஐயோ ஐயோ உங்களை சும்மா விட மாட்டேன். மாமா, இவங்கள சும்மா விடக்கூடாது. உங்களை பாத்துக்கிறேன்டா. மாமா, இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். கவலைப்படாதே கவலைப்படாதே. இவங்களை ஒழிக்கிறதுக்குன்னே ஒருத்தன் பொறுத்திருக்கிறான். 442344க்கு போன் பண்ணு. பிச்சர்றான் பார் பிச்சி. டேய் பலத்தை ஏத்திட்டு வரடா. ரங்கா, நான் 3 ஸ்டார் கிளப்ல இருந்து கங்கா பேசுறேன். கோல்டன் கிளப் நடத்திட்டு இருக்கானே ரவி, அவன் அடியாட்கள் எல்லாம் அனுப்பிச்சு கிளப் நாசம் பண்ணிட்டான். அவனை நீங்க சும்மா விடக்கூடாது. பொம்பளையா? அவன் அட்ரஸ் என்ன? 22 நாயர் ரோட் மாம்பலம். சரி, நஷ்டத்தை வசூல் பண்ணி 10 நிமிஷத்துல அங்க வந்து சேர்றேன். விடாதீங்க, நுழைக்கிடுங்க, நல்லா போட்டு கொடுங்க, சும்மா விடாதீங்க. ஏய், இங்க எவன்டா அது ரவி எங்கிறது? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நானா? என்ன? அவசர அடிக்கு ரங்கா. போன் நம்பர் 442344. தட்ஸ் குட். நீதான் மிஸ்டர் ரங்காவா? ஆமாடா கண்ணா. ஐ எம் ரவி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 3 ஸ்டார் கிளப் நடந்த அடிக்கடி சம்பந்தமா நமக்குள்ள கொஞ்சம் பைசா பண்ண வேண்டியிருக்கு. தனியா ஒதுங்குவோமா இல்ல இங்கே வச்சு தீர்த்துக்கலாமா? தனியாவே ஒதுங்கலாம். தட்ஸ் குட். என்ன விஷயம் சொல்லு. உங்களுடைய அடியாள்கள் 3 ஸ்டார் கிளப்ல புந்து ஏகப்பட்ட பொருளை நாசம் பண்ணிட்டாங்க. அதான். அந்த கிளப் உன்னோடதா? இல்லைங்க. அதை நடத்துறவளுக்கு நீ சொந்தக்காரனா? அதுவும் இல்லைங்க. பின்ன எதுக்காக இங்க வந்த? என் வேலையே அதான். என் பேரு அவசர அடி ரங்கா. அப்ப நீ அடியாளு. அப்படின்னா அவங்களோட நான் காசு அதிகமா தரேன். அதே கிளப்ப நீ அடிச்சு நோக்கி நஷ்டப்படுத்திட்டு வரியா? உங்க அடியாள்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசமே அதுதான். நான் யாருக்காக வர்றேனோ அவங்க பக்கம் நியாயம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பணமே வாங்குறேன். ஹலோ ஹலோ. இப்ப நீ என்ன சொல்ற? அந்த கிளப்ல 5000 ரூபாய் பொருள் சேதமா இருக்கு. அந்த பணத்தை நீங்களே கொடுக்குறீங்களா இல்ல நானே எடுத்துக்கிட்டேன்? உன்னால முடியுமா? முடியுமாவா? முடியாதங்கிற வார்த்தையே இந்த ரங்கா அகராஜில கிடையாது. எனக்கு தேவையானது 5000 ரூபாய். தேங்க்யூ. பாய். ஹாய். கீழே ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். அவனை கைய கால ஒடிச்சு அனுப்புங்க. ஆளை காணுமே. என்னமா? உங்க திட்டத்தை தெரிஞ்சுதான் நான் படிக்கட்டுல வந்தேன். ஆரம்பிப்போமா கச்சேரியே?
கச்சேரி முடிக்க போற, உன்னை வச்சுதான் மங்களம் பாடணும். பாடட்டா? டேக் இட் ஈஸி பிரதர். இனிமே இந்த மாதிரி சில்லத்தரமா நடந்துகிட்ட கைய கால நோரைக்கிடுவேன், ஜாகிரதை. என் பேரு அவசர அடி ரங்கா. அவசர அடி சமயத்துக்கு உதவும். ஆரெல்லாம் அல்பிங்க குடிக்கிறதுடா. பட்ட போடு பட்ட. அம்மா யாருப்பா நீ? அம்மா நெத்தில அடிக்கிறம்மா. நீங்களா? வாங்க 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 உட்காருங்க. எங்க உட்காருங்க? உருப்படியா ஒரு சேர் கிடையாது. ஆமாங்க, கிளப் நாசப்பட்டு போயிட்டா. நீதான் இந்த கிளப்புக்கு முதலாளியா? ஆமாங்க. மாமா ஏம்மா ஒரு கலர் வாங்கிட்டு வாங்க. வெறும் கலரா? அவசர அடிக்கு கலர்ல ஏதாவது கலந்து கொடுத்தாதான் ஜிக்கடி ஏறும். மாமாவா? ஆமாங்க. அவங்க யாரு? ஜானி ஜான்கான் ஆல்கஹால் பிரதர். ஒரு மாமா, ஒரு ஆல்கஹால் பிரதர்ஸ், ஒரு பொட்டச்சி நடத்துற கிளப். இதெல்லாம் முன்னாலே தெரிஞ்சிருந்தா உங்க வேலைக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். பொம்பளைன்னா அடுப்புங்கரையில இருக்கணும், அடக்க உடக்கமா இருக்கணும், ஒரு 9 முறை புடவையாவது உடம்ப சுத்தி இருக்கணும். நீ என்னடா அந்த இங்கிலீஷ்காரன் நம்ம நாட்டை விட்டு எப்போவோ பூட்டான். அவன் விட்டுட்டு போன ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கூட இங்க இல்லாம கிளப்பே நடத்துறிய, வெக்கமா இல்ல? வயிற்று பொழப்புக்காக பண்றேன், அதுல என்னையா தப்பு? வயிற்று பொழப்புக்கு 10 பாத்திரத்தை 10 வீட்டுல முறவாசல் பண்ணு, 10 பேரு பாராட்ட மாதிரி வாழு. இது என்ன கன்றாவி? 10 பாத்திரம் தேய்ச்சா முழங்கால் வரைக்கும் தெரியுதுன்னு உத்து உத்து பாக்குறான். முறவாசல் பண்ணா அரைவாசல் நின்னு முறைச்சு பாக்குறான். அதை விட இங்க வந்து பாக்குறவங்க ரொம்ப மேல். நீ 1000 தான் சொன்னா கூட பொம்பளை பொம்பளையா இருக்கணும், ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும். அப்பதான் பொம்பளைக்கும் மரியாதை, ஆம்பளைக்கும் கௌரவம். ஆம்பளைங்களுக்கு இந்த பேண்டிங் மேல இருக்கிற ஆசை பாதி நாள்ல போயிடும், சேலை மேல இருக்கிற ஆசை சாகர வரைக்கும் இருக்கும். இந்த நீ நஷ்டப்பட்ட பணம் வர. இருங்க 1 மினிட். வசூல் பண்ணதுக்காக உங்க சம்பளம். இந்த பணத்தை நீயே வச்சுக்கிட்டு ஒரு புடவையை வாங்கி அதை கட்டிக்கிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு பாக்குறவங்க கையெடுத்து கும்பிடுற மாதிரி இரு, பாக்குறவங்க கை போடுற மாதிரி இருக்காது. நீயா? சேலையா? பரவாயில்ல, பொருத்தமாவே இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? நீங்க என்ன யாருன்னு நினைச்சு பேசுறீங்க? யாரா? ரங்காவே தெரியாதவங்க இந்த பேட்டியில நிறைய பேர் இருக்கலாம், ஆனா பொறுக்கி கங்காவை தெரியாதவங்க எவனுமே இருக்க முடியாது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கங்கா இல்ல, அவ அக்கா கனகா. எனக்கு என்ன காது குத்துறியா? யார்கிட்ட கதை விடுற? இப்படித்தாங்க ஒவ்வொருத்தரும் அவனை நினைச்சு என்ன திட்டுறாங்க. கார்பரேஷன் குழாயில கூட இவ்வளவு தண்ணி வராது, உன் கண்ணுல என்னடா மழை கொட்டுது? என்ன வேஷம் போடுறியா? பின்ன என்னங்க, கூட பிறந்தவ குட்டிச்சோரா போறாளன்னு நினைச்சா துக்கம் தொண்டை அடைக்குது. அவனால ஏற்படுற அவமானத்தை நினைச்சா நெஞ்சு அடைக்குது. அப்போ உண்மையாவே நீ கங்கா இல்லையா? கையில இருக்கிற பிரசாதத்து மேல சத்தியமா சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நான் நம்புறேன். ஆமா, என்ன தடி ஏன் வந்த? அவளுக்கு உதவி செஞ்சீங்க, நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். ஆச்சரியமா இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு அடாவடி பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அடக்கமான அக்காவா? அநியாயமா இருக்குங்க. அவளும் அடக்க ஒடுக்கமா வாழணும்னு தான் ஆசைப்படுறா. அடிச்சு திருத்துற வயசு இல்ல. ஏண்டி இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா எல்லாம் உனக்காகத்தான ஒரே வார்த்தை சொல்லிடுறான். ஒன்று புஜாரி தரும் பழித்து முத்து உங்க மேலையா? எங்க எங்க எங்க? ஐயோ ஐயோ, தயவு செஞ்சு கைய கைய நீட்டிடாதீங்க. நான் கைய நீட்டணும், காலை நீட்டணும். அவ வீட்டை விட்டு வெளியே தலையை நீட்டாத மாதிரி நான் பண்ணிடுறேன். நீங்க போங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, போயிட்டு வரேன். சரி. ஐயோ ஐயோ, நான் தாங்கோ உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆஹா, என்ன அடக்கோ என்ன உடக்கோ. இவ்வளவா பெண்மணி வந்தாளே மகராசி, என்ன முகராசி. இவதான் தனிப்பிறவி, மாதரகுல தெய்வம், என் ரூம் மகாலட்சுமி. இவளை கட்டிக்க போறவன் எப்பவுமே இவளுடைய அன்புக்கு அடிமைதான். இது என் தாய் மீது சத்தியம். அங்கிள், என்ன அங்கிள் நீங்களே போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பசி வயித்த கிள்ளுது. அங்கிள், என்ன அங்கிள் நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அங்கிள்,
குழந்தை பசிக்கிறா, அவனுக்கு கொடுக்காம நீங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே. நீ இப்படி வாடா. சாப்பிடு. அவசரப்படுறீங்க நீங்க. காரணம் இல்லாம சாப்பிடல. குழந்தைய சுத்தி எதிரிங்க நிறைய இருக்காங்க. ஆபத்துங்கிறது எந்த ரூபத்திலயும் வரலாம். ஏன் சாப்பாட்டுல கூட வெஷ்ட கலந்துடலாம். முன்னெச்சரிக்கையாதான் நான் சாப்பிட்டு பார்த்தேன். தப்புன்னா மன்னிச்சிருங்க. உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது நடந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு மன்னிச்சுக்கங்க. என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டீங்க. நான் இருக்கிற வரைக்கும் சுரேஷ்க்கு எந்த ஆபத்தும் வராதுங்க. நீங்க நிம்மதியா இருக்கலாம். யோ, என்னையா ஏன் அது நிறுத்தின? மானம் மரியாதை எல்லாமே நீ இப்படி கண்ணா பின்னான்னு ஆடுறது எனக்கு சகிக்கல. அண்ணே உட்காருங்க. அண்ணே நீங்க உட்காருங்க, நான் பேசுறேன். என்னையா நீ என்ன இந்த கிளப்புக்கு சொந்தக்காரனா இல்ல என் வீட்டுக்காரனா? நான் இந்த கிளப்புக்கு ஓனரா இருந்திருந்தா இந்த கட்டடத்தை இடிச்சு நுழைக்கிருப்பேன். உனக்கு புருஷனா இருந்திருந்தா உன்னை கண்ட துண்டமா வெட்டி எறிஞ்சிருப்பேன். என்னையா என்ன ஸ்டார்ட் பண்றீங்களா? கிழிச்சிடுவேன் கிழிச்சு. ஜானி, சின்ன வண்டு துள்ளுது கவனி. ஏய், இந்த ஜானி ஜான்கான் எழுந்திருக்க மாட்டான். எழுந்துட்டான்னா இனி ஜானி ஜான்கான் எழுந்திருக்க மாட்டான். முளைச்சு மூளையில உள்ள உனக்கு சீட்டடமாடா. இவங்கள உனக்கு ஜோடியா? ஏயா, உங்களுக்கு உடம்பு இருக்கிற அளவுக்கு மூளை கிடையாது. உமக்கு உள்ளேயும் கிடையாது வெளியும் கிடையாது. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமாடா? அவசர அடிடா போடா. தேங்க்ஸ். யோ ஜானி, நம்ம பிள்ளையா? என்னையா என் கிளப்ல வந்து தகராறு பண்ற? பல்ல கிள்ள கழட்டிடுவேன், ஜாக்கிரதை. மரியாதையா வெளியே போ. என்னங்க என்ன நீ பொம்பளை ஆமா இல்லன்னா இன்னொரு பூந்து விளையாடு இருப்பேன். யோ இத பாரு, நான் இங்க உனக்காக வரல, உங்க அக்காக்காக வந்தேன். அந்த மாதிரி அடக்க உடக்கமான குடும்ப பொண்ணுக்கு கூட பிறந்து இப்படி கூட்டத்தை கூட்டிக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கே, உனக்கு கூச்சமா இல்ல? கூச்சத்தை பார்த்தா கூழ் கிடைக்காதயா. அடக்கொடக்கமான அக்கா தான், அதுக்காக இலவசமா தாலி கட்டுறதுக்கு எவையா இருக்கிறா? என்ன சொல்ற நீ? இப்படி கூச்ச நாச்சு இல்லாம வாழ்க்கை நடத்துறனா அது என் அக்காக்காக தான். அவளை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து கரை சேர்க்கணுமேனுதான் என் பேரை கலங்கப்படுத்திட்டு இருக்கேன். கொஞ்சம் புரியும்படி சொல்லி தொலையேன். நீ அவசர அடிதானே, உனக்கு புரியாது. இவ்வளவு தூரம் என் அக்காக்காக பேசுறியே, உன்னதான் கேக்குறேன். பணத்தை எதிர்பார்க்காம அவளை பொண்டாட்டியே ஏத்துக்கிறதுக்கு மனசு இருக்கா அவனுக்கு? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி? முன்ன பின்ன தெரியாம ஒரு பொண்ணை டக்குன்னு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? ஆட போயா, எதுவுமே எதிர்பார்க்காம என் அக்காவை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. இந்த கிளப்பை இழுத்து மூடி சீல் வச்சு எடுப்படி வேலைக்கு போறேன். இதுல இருக்க தில் இங்க இல்ல, இங்க கீது. அது எங்க வேணுமானாலும் இருக்கட்டும், அதை பத்தி கவலை இல்ல. கில்லேடி மாதிரி கேள்வி கேட்டாலே சிங்க மாதிரி நீ பதில் சொல்லி இருக்க வேண்டாமா? கண்ணா, அவசர அடி அடிக்காதே. ஆறாமற யோசிச்சு பதில் சொல்லு. இது பாரு, எல்லாரும் போர் அடிச்சு சீட்டாடுறாங்க. சும்மா குஷாலா ஜிங்சக்கா 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 போட வேண்டாம். ஜிங்சக்கா போட 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 ஜிங்சக்கா போடு. அவரை நான் பாத்துக்கிறேன். அயோக்கியவை எவனாவது அடிக்கணும். அடி தம்பி, அடி. வெடி கட்டு சொல்றேன். வெடி கட்டு கட்டு வெடிய இருடே. வாடி வச்சு அடிச்சு காமிக்க சொல்றேன். அடிச்சு காமிக்க சொல்றேன். பாருடா மாயாண்டி, கந்தன் துள்றான். நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சம்பளம். சேகர் இனிமே உயிரோட இறக்கவே கூடாது. அப்படி கண்டு அப்படி கட்டு ராஜா, அப்படி கட்டு. அப்படிதான் அப்படி. யார் வீட்டுக்குள்ள? பாலா தபாலா. பாலா இருந்தா ஊத்திட்டு போ, தபாலா இருந்தா வச்சுட்டு போ. ரங்கா.
பூஜை பண்ணிட்டீங்க. இந்தாங்க பிரசாதம். அந்த அம்மனே நேர்ல வந்து பிரசாதம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன செஞ்சு என்னங்க புண்ணியம். நான் இங்க பூஜையும் புனஸ்காரம் பண்ணிட்டு புண்ணியத்தை சேர்த்துட்டு இருக்கேன். அங்க என்னடானா என் தங்கச்சி எல்லாரையும் சீட்டாட வச்சு பணத்தை சேர்த்துட்டு இருக்கா. எல்லாம் உனக்காகத்தானே சேர்த்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? நீ வீட்டுக்கு வந்து போன பிறகு கிளப்புக்கு போய் தங்கச்சியை பார்த்து கச்சா முச்சான்னு திட்டினேன். கதறி போயிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு கேட்டு அசந்து போயிட்டேன். என்ன சொன்னா? நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் இந்த தொழிலே விட்டுடுறேன்னு சொன்னேன். சரி வெக்கமா? நீங்க என்ன சொன்னீங்க? பேசாம கம்மன் வந்துட்டேன். எல்லாரும் செஞ்சதுதான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. கணக்கா இந்த ரங்கா பத்தி ஒரு சரியா தெரியாது. ரொம்ப லேட்டா தான் முடிவெடுப்பான். ஒரு வாட்டி முடிவெடுத்தான்னா மாத்திக்கவே மாட்டேன். தங்கச்சி குட்டி வந்து விஷயத்தை செட்டு பண்ணிடுவோம். தங்கச்சியா? ஏன் கூட இல்லங்க. நான் அவளை ஒண்ணு வர முடியாது. ஏன்? அது அப்படிதாங்க. ரொம்ப ஆபத்து. என்ன அவளை ஒண்ணு பார்க்க முடியாது. வாய மூடு. இந்த ரங்காவால முடியாதது எதுவுமே கிடையாது. மாமா, தங்கச்சியும் என்னையும் ஒண்ணா வச்சு கல்யாணம் நடத்தணுங்கிறாரு. நடக்குமா? இப்பதான் எனக்கு விவரமே புரியுது. அதான். நீ பயப்படாத, நான் அட்ஜஸ்ட் பண்றேன். மிஸ்டர் ரங்கா, இதனுடைய தங்கச்சி வந்து கல்யாணத்தை பத்தி பேசுறதுல நோ அப்செக்ஷன். ஆனா அந்த பொண்ணு பயங்கரமான தில்லு முள்ளு கச்சடா. கவுனு பேண்ட்டுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். அது வரணுமா? சரி டில்லி பாபு, தங்கச்சி இங்க வருது வேண்டாம். நாமளே அங்க போயிடும். அதாவது தில்லு முள்ளு கச்சடா கிட்ட நாங்க போய் பேச போறோம். எங்க போய் பேச போறோம்? தில்லு முள்ளு கச்சடா கிட்ட நீங்க போய் பேச போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? மிஸ்டர் ரங்கா, நீங்க என்ன ஏதாவது நோட் பண்ணீங்க? நோ இல்லையே. பிளெயின் ஹார்ட் உங்களுக்கு. போலாமா? என்ன கச்சமிச்சாங்க? ஒண்ணு இல்ல, ஃபைனல் டச். ஐயோ மாமா, என்ன மாமா ஆச்சு? சாராயத்தை ஊத்தி பூராயத்தை கேட்பாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரங்கா என்கிட்ட பூராயத்தை கேட்டுட்டாம்மா. எல்லாத்தையும் சொல்லிட்ட, என்ன மன்னிச்சிடு. நானே ஒரு தில்லு முள்ளு, என்கிட்ட அவன் வேலையை காட்டுறேன். மிஸ் கங்கா மிஸ்ஸஸ் ரங்காவாகணும்னு ஆசைப்படுறான். ஓகே. நான் ஒண்ணு முதலா பார்த்த பொழுது என் நெஞ்சில ஒரு முள் குத்தியது. அதை எடுக்கவும் முடியாம அங்கேயும் விடவும் முடியாம அனல்ல விழுந்த புழு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நல்ல வேலை, மாமா தெய்வால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல நாள்ல நல்ல முகூர்த்தத்துல நான் உன்னை தள்ளிட்டு போயிடுறேன். என்னங்க தள்ளிட்டு? கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல வந்தேன். எனக்கு மட்டும் சொன்னா போதுமா? வேற யாரும் சொல்லணும்? நீங்க தான் என் புருஷன். ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். ஊரா, தெரு தெருவா, சந்து சந்தா, பீச் பீச்சா சொல்லிக்கோ. நான் தான் ரங்கா. உடனடியா உன் உதவி தேவைப்படுது. உதக்க வேண்டியது யாரு, எங்கே, எப்போ, எதுக்கு? அவசரப்படாத, நேர்ல வா, விஷயத்தை சொல்றேன். இப்போ நீ எங்க இருக்க? சி வியூ 7th Avenue அடையா. வெல்கம் மிஸ்டர் ரங்கா, வெல்கம். நீயா? நானே தான். நேர்ல பாக்கும்போது சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் போன்ல நான் யாருன்னு சொல்லல. சரி, விஷயத்த சொல்லு. நீ கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன். நான் சொல்ற வேலையை நீ முடிக்கணும். யார் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லு. கைய உடைக்கிறதா காலை உடைக்கிறதா நான் சொல்றேன். இது அடிதடி சமாச்சாரம் இல்ல. அடிதடி சமாச்சாரம் இல்லையா? அப்போ இந்த அவசர அடி தேவையில்லை. அவசரப்படாத அடிதடி. உன்ன மாதிரி பலமும் புத்தியும் உள்ளவன் தான் இந்த காரியத்தை பண்ண முடியும். சரி, விஷயத்த சொல்லு. முடியுமா முடியாத நான் முடிவு பண்றேன். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பையனை ஒரு வீட்டுல இருந்து கடத்திட்டு வரணும். கடத்தல் எப்படியோ பணம் சம்பாதிக்கணுங்கிறது என் நோக்கம் இல்ல. இப்படிதான் பணம் சம்பாதிக்கணும் சொல்லி நான் சில கொள்கைங்க வச்சிருக்கேன். அடிதடி பத்தி சொல்லு, நான் ரெடி. இந்த குழந்தைய கடத்துறதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், ஆளை விடு. இங்கதான் நீ தப்பு பண்ற. நான் என்ன அந்த குழந்தைய கடத்திட்டு வந்து மர்டரா பண்ண சொல்றேன்? இட்ஸ் only kidnapping man, only kidnapping. அவங்க கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. நீ அந்த குழந்தைய கடத்திட்டு வரணும். அந்த குழந்தைய வச்சு நாம அவங்க கிட்ட பணம் கேட்கிறோம். only blackmailing, ஓகே? அவங்க பணம் தராங்க. நாம குழந்தைய அப்படியே அவங்க கிட்ட திருப்பி கொடுக்க போறோம். அந்த பணத்துல 25% உனக்கு. உன்னால முடியாது போல இருக்கு. அப்ப நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். முடியாதுங்கிற வார்த்தை
என் அகராதிலேயே கிடையாது. அதுதான் ரங்கா, ஐ லவ் தட் ஸ்பிரிட் மேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஏன்னா அந்த வீட்டுல ஒரு இரும்பு தலையன் இருக்கான். அவன் ராத்திரி பகலா கண்ணுல விளக்கணை விட்டுக்கிட்டு அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கான். அவனை மீறி ஒரு ஈ என்ன காத்து கூட உள்ள நுழைய முடியாது. அவனை சமாளிக்கிறதுலதான் உன் திறமையே இருக்கு. இந்த மாதிரி இரும்பு தலைகளை நான் எத்தனை பார்த்திருப்பேன். அந்த விளக்கெண்ணிலேயே திரிய கொளுத்தி அந்த வெளிச்சத்திலேயே அந்த குழந்தைய கொண்டு வர்றேன். அட்ரஸ் என்ன? தட்ஸ் குட். ராஜசேகரன், 7th Cross, திருமூர்த்தி நகர். குழந்தையோட வர பணத்தை ரெடி பண்ணிக்கோ. அட்வான்ஸ் எடு. பாய். ரங்கா 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 ரங்கா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க 4th எங்க இருக்கு? 4th கிராஸா நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. அங்க ராமையா ஒரு அட்வொகேட், அவங்க வீடு தெரியுமா உங்களுக்கு? ராமையாவா? இங்க போய் விசாரிச்சா தெரியும். Thank you. என்ன ராஜு, என்ன சத்தம்? சுரேஷ் இன்னுமா தூங்கல? ஏதோ சத்தம் கேட்டதுங்க. ஓடியாந்தா அதுக்குள்ள எல்லா விளக்கும் அணைஞ்சு போச்சு. போய் பார்த்தா ஃபியூஸை எடுத்திருந்தாங்க. போட்டுட்டு திரும்பி பாக்குற நம்ம சுரேஷ் யாரோ தூக்கிட்டு பார்த்தாங்க. நல்ல வேலையா தடுத்துட்டேன். ஆனா இந்த படுவாய் பைய தப்பிச்சிட்டாங்க. என்னங்க, அன்னைக்கு பிக்னிக்கு போயிருக்கும் போது குழந்தை கடத்த பார்த்தாங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. கவலைப்படாதீங்கம்மா. இந்த மாதிரி நடக்காம பாத்துக்க வேண்டியது இனிமே ஏன் பொறுப்பு. இனி ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சிவராத்திரி தான். அம்மா அம்மா, ராஜீவ் பாக்க ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காருமா. வர சொல்லு. உங்களை கூப்பிடுறாங்க. நான் ராஜுவை பார்க்க வந்தேன். ராஜு தானே? வா, சரி. உட்காருப்பா. ராஜு, யாரு? ராஜு, ரங்கா, ராஜு எப்படி இருக்க?
எனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை மறக்க முடியுமா? எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? உட்கார சொல்றேன். ராஜு, வேலைக்காக பல இடங்கள்ல தேடினேன், எங்கேயும் கிடைக்கல. கடைசியில ராணுவத்துல போய் சேர்ந்துட்டேன். லீவ்ல வந்தேன், ஊருக்கு வந்த உடனே உனக்காக பல இடங்கள்ல தேடினேன். நீ இங்க இருக்கேன்னு சொன்னாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரங்கா, இவங்கதான் இந்த வீட்டுக்காரங்க, எனக்கு வேலை கொடுத்து ஆதரிச்சவங்க. ரொம்ப நன்றிங்க. உங்க மாதிரி நல்ல ஆளுங்க இருக்கிறதுனால தான் எங்க மாதிரி ஆளுங்க இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எல்லாரையும் காப்பாத்துறது அந்த கடவுள் தான். இல்லைங்க, அந்த கடவுள் நேரடியா வந்து எல்லாரையும் காப்பாத்த முடியாது. அதனால உங்க மாதிரி உயர்ந்த உள்ளங்களை குடியிருந்து எங்க மாதிரி ஆளுங்களை எல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்க. ரங்காவோட உபதேசங்கள்லாம் கேட்டீங்கன்னா கொலகாரம் கூட குழந்தையாயிடுவான், முட்டாள் கூட புத்திசாலி ஆயிடுவான். பரவாயில்லையே, உங்க நண்பர் மேல ரொம்ப உயர்வான அபிப்பிராயம் வச்சிருக்கீங்களே. நாங்க 2 பேரும் நண்பர்களா மட்டும் இல்ல, கூட பிறந்த அண்ணன் தம்பிகாவே பழகிட்டோம். நீங்க பேசிட்டு இருங்க, காஃபி அனுப்புறேன். சரிங்க. டேய் ராஜு, குடுத்து வச்சோண்டா நீ. திடீர்னு எங்கிருந்து எங்கேயோ போயிட்டியே. அரண்மனை மாதிரி வீடு, ராஜா மாதிரி வாழ்க்கை, கையெடுத்து கும்பிட்ட மாதிரி முதலாளி அம்மா, வேற என்னடா வேணும் உனக்கு? பெரிய ஆளுப்பா. சார், யார நீ? நான் இந்த வீட்ல வேலை பாக்குறேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. கோயில பாத்திருப்பேன். எனக்கு சாமி பக்தியே கிடையாது சார். ராமகிருஷ்ண ஆசிரமத்துல பாத்திருப்பேன். அங்கெல்லாம் போனதே கிடையாது சார். லைப்ரரியில பாத்திருப்பேன். மழை பெஞ்சா கூட அங்க போக மாட்டேன். அதுல சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு பீச்சுக்கு போவேன், அங்கே பாத்திருப்பேன். அங்க சுண்டல் கூட வாங்கி தின்னது கிடையாது சார். என்ன ஜூல பாத்திருக்கேடா? இதே அடி அதே கிளப் சார். உங்களை சீட்டாட கிளப்ல பாத்திருக்கேன் சார். டேய், அதிக பிரசங்கி. அவன் ஆர்மில இருக்க, அவன் எங்கடா நீ பாத்துக்க போற? போய் வேலை பாடுறா. ஓஹோ, அப்ப இவர் வேற ஆள் போல் இருக்கு சார். ஆனா ஒண்ணு, இந்த ராணுவ வீரனை வச்சு அந்த அவசரடியை பீஸ் பீஸ் ஆகி காட்டுறேன். சார், கப்பு சார். தேங்க்யூ. இதே அடி அந்த அவசர அடிக்கு கொடுங்க சார். நான் வர்றேன். இவரை வச்சு அவனை இவர் என் கணவர். இவரு ராஜுவோட ஃப்ரெண்டு. மிலிட்டரியில இருந்து லீவ்ல வந்திருக்காரு. உட்காருப்பா, பரவாயில்லை. I am Master Suresh. I'm right. UKG discontinued. Glad to meet you. Thank you. சுரேஷ். ஆமா, சுரேஷ். ஆமா, பெரிய படிப்பாச்சே, பாதியிலே நிறுத்திட்டீங்க. எனக்கு தெரியும், மம்மியை கேளுங்க. குழந்தை படிப்பை நிறுத்திட்டீங்க. எல்லாம் காரணத்தினால்தான் படிப்பு நிறுத்திட்டோம். பணம் எவ்வளவு இருந்தாலும் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? குழந்தை எப்படியாவது படிக்க வைங்க. நான் வரேங்க. ஏன்பா அதுக்குள்ள புறப்பட்டுட்டேன்? இன்னைக்கு எல்லாரும் தான் லீவ் இருக்கு. இங்கே எங்காவது பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டல் பார்த்து ரூம் எடுத்து நான் தங்கிக்குவேன். வேணும்னா அடிக்கடி வந்து ராஜுவை பாக்குறேன். எதுக்காக அங்கெங்கே அலையணும்? கப்பல் மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்கோம், இங்கே தங்கலாமே. என்னங்க? ஐயோ, என்னால உங்களுக்கு எதுக்கம்மா வீண் சிரமம்? சிரமம் என்ன இருக்குதுல? உன்ன மாதிரி ஒரு ஆள் வீட்டுல இருந்தா எங்களுக்கும் உதவியா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இந்த குழந்தைய கடத்துறதுக்கு ஒரு பெரிய கும்பலே காத்துக்கிட்டு இருக்குப்பா. நேத்துக்கு ராத்திரி கூட ஒருத்த முயற்சி பண்ணா. நல்ல வேளை இவர் இருந்தனால தப்பிச்சோம். பெத்த குழந்தை ஓடி ஆடி விளையாடுறத பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு தாயும் தகப்பனும் அதுக்கு எந்த நேரத்துல ஆபத்து வருமோன்னு பயந்துகிட்டு இருந்தா அவங்க மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருப்பா. உங்க மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையா? முருகா, நீங்க ஒண்ணும் கொல்லப்படாதீங்கம்மா. எனக்கு 7 நாள் தான் லீவ் இருக்கு. வேணும் இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டு இங்கே இருந்து அந்த கூட்டத்தை பூண்டோட ஒழிச்சுட்டு தான் நான் போவேன். என்ன ராஜு சொல்ற? அந்த வைராக்கியத்தோட தான் நானே இங்க இருக்கேன். ரொம்ப நன்றி ராஜு. உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போ. நன்றிங்க. லக்ஷ்மி, இப்படி முன்ன பின்ன தெரியாத ஆள வீட்டுல கொண்டு வந்து தங்க வைக்கிறியே, இது தேவைதானா? சின்ன வயசுல என் தம்பியை பிரிஞ்சு இப்போ பெத்த குழந்தையும் பிரிய வேண்டியது வந்தா அது என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. நம்ம குழந்தையோட பாதுகாப்புக்காக ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கிறது தப்பு இல்லையே. இருந்துட்டு போட்டுங்க. இட்ஸ் ஆல் ரைட். உன் இஷ்டப்படியே இருக்கட்டும். குரு, எங்க என்ன இது? எந்திரி எந்திரி. குரு, அன்னைக்கு சோத்துக்கொள்ளி இல்லாம நீ அடிச்சிட்டு வந்த பொருளெல்லாம் நான் தட்டிட்டு போயிட்டேன். அது போதாதுன்னு இப்ப உன்னிலேயே காசு பண்ணிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிரு குரு. என்னப்பா சொல்ற? என்ன குரு, என் தொழில் குருவை இந்த வீட்டுக்கு முதல்ல வந்து டிக்கான போட்டுக்காரன்னு சொன்னா ஏதோ பெருசா திட்டம் போட்டுக்காரன்னு அர்த்தம். இந்த வீட்டுல அடிச்சதுல 60-40. ரங்கா, அது 60-40. நீ பார்த்த பழைய ராஜு இல்ல நான். நீ சொன்ன புத்திமதியால மனசு மாறி இன்னைக்கு மனுஷனா வாழ்ந்துட்டு. உனக்கு புத்திமதி சொன்ன அந்த ரங்கநாதன் வேலை தேடி தேடியே வெக்ஸ் ஆயிட்டு எப்போ செத்து போயிட்டா. இப்போ இந்த ரங்கா, அவசர அடி ரங்கா, கிரிமினல் நம்பர் 1, தினம் 1000-2000 அலட்சியமா பண்ணிட்டு இருக்கா. இத பார் குரு, சும்மா சேஞ்ச் ஆயிட்டே, திருந்துட்டே, நல்லவன் ஆயிட்டே, வள்ளுவர் ஆயிட்டே இந்த ரீல் எல்லாம் வெளியாகிட்ட விடு, என்கிட்ட வேண்டாம். விஷயத்த சொல்றியா? சத்தியமா சொல்றேன் ரங்கா,
நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுல ஈட்டி மாதிரி பாஞ்சிருக்கு. வேலை தேடி அலைஞ்சேன், இந்த குடும்பத்தோட தொடர்பு கிடைச்சிது. உண்மையா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். ஊரார் சொத்துக்கு வேணும்னா பெய்யாலேற. நான் ஒரு நாள் சோத்துக்கு நாயாலே மாட்டேன் சொன்ன நீ இப்ப இந்த வீட்டுல நாயற்றோ கேவலமா வாழ்ந்துட்டு இருக்க. எனக்கு வெக்கமா இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இங்க நிம்மதியா இருக்கேன். அது போதும் எனக்கு. சரி, நீ வந்த விஷயம் என்ன? வா சொல்றேன். இந்த வீட்டு குழந்தைய கடத்துட்டு போய் ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சோம்னா செம்ம பணம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எங்கேயோ போயிடலாம். ரொம்ப ஈஸி கான்டாக்ட் குரு. அதுக்கப்புறம் வேணும் நான் தொழில விட்டுடலாம். சொல்றேன். இந்த முறைப்பு தானே வேண்டாங்கிறது. நேற்று ராத்து கூட வந்து தடுத்துட்ட, இப்ப கூட முறைக்கிறேன். ராத்திரி வந்து நீதானா? வேற யாருக்கு துணிச்சோ வரும் குரு? போடா வெளியே. என்ன மரியாதை கம்மியாகுது? வா மோதிடலாமா? பாரு, குரு சிஷ்யன் அடிச்சா பரவாயில்ல, நான் திருப்பி சிஷ்யன் குருவை அடிச்சா கேவலமா இருக்கும். ஜாக்கிரதை. இந்த விளையாட்டெல்லாம் வேணாம். இங்க உன்னை அனுப்புறது யார்? 4 பாட்டு போட வச்சுக்கிட்டா கூட சொல்ல மாட்டேன். சொல்றியா? போலீஸ கூப்பிடுவா. ரொம்ப வசதியா போச்சு. போலீஸ் வந்தா முதல்ல உன் கையில விலங்கு போட்டு முன்னால கூட்டு போறாங்க, பின்னால நானும் வர்றேன். நான் இப்ப திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ திருந்திருக்கே கண்ணா. ஆனா உன் பழைய ரெக்கார்ட் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல அச்சா இருக்கு. அவங்க அப்பா நான் மாத்திரம் கோச்சுக்காது. அதை விடு, இதை எடு. பாத்தியா இந்த வீட்டுல நீ அடிச்ச லாக்கெட்டு நடக்காது. உன் ஞாபகார்த்தமா போட்டுட்டு இருந்த லாக்கெட்டு இப்போ உன் குடுமி பிடிக்கிறதுக்கே யூஸ் ஆயிடுச்சு. நீ இவ்வளவு மோசமான கிரிமினலா மாறணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் உன் ஆசீர்வாதம். உன்கிட்ட ஹரிஓம்னு சொல்லி கத்துக்கிட்ட தொழில இப்ப நான் ஓஹோன்னு இருக்கேன். அந்த மரியாதைக்காகத்தான் உனக்கு தெரியாம அந்த குழந்தைய கத்துட்டு போக மாட்டேன். ஒண்ணு நீ, நான், அந்த குழந்தை 3 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். இல்ல உன் கண்ணுக்கு முன்னாலேயே நான் அந்த குழந்தைய கடத்திட்டு போகணும். நான் இங்க இருக்கிற வரைக்கும், இந்த வீட்டு உப்ப திங்கிற வரைக்கும் உன்னால அந்த குழந்தைய கடத்த முடியாது. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அடுத்த நிமிஷமே நான் அந்த குழந்தைய கடத்திட்டு போறேன். சேலஞ்ச். ஆனா ஒண்ணு, நாம இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் உன்னை நானோ என்ன நீயோ காட்டி கொடுக்க கூடாது. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஓகே? ஓகே. ஐயா ரூம்ல இருப்பான், போய் பாரு. என்ன சொல்ற லட்சுமி நீ? காலையில இருந்து சுரேஷ் என் ரூமுக்கு வரவே இல்லையே. ராஜு கிட்ட இருப்பானோ? யார்? சுரேஷா? என் ரூம் பக்கம் வரவே இல்லையம்மா. வரலையா? எங்கேயாவது அசந்து தூங்கிட்டானா? ஏண்டா சண்முகம், காலையில அவனை நீ யாரு கூட பார்த்த? காலையில அந்த பட்டாளத்துக்காரர் கூட பார்த்தேன். ஆமா, அவரையும் காலையில இருந்து காணோம். ஒண்ணும் புரியலையே. லட்சுமி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. குழந்தைக்கு ஒரு ஆபத்துன்னு தெரியும் போது சொந்த அண்ணன் தம்பிகளை கூட நம்ப கூடாது. நீ என்னடா முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்ட. இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? நிறுத்துங்க. இப்ப என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். A for apple, B for biscuit, C for chocolate, D for டாடி. டேய் சுரேஷ், காலையில இருந்து எங்கடா போன? நான் இந்த அங்களோட மொட்டை மாடியில தான் இருந்தேன். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இங்கிலீஷ் சொல்லி தந்தா தெரியுமா? பரவாயில்லையே, நல்ல வாத்தியாரை பிடிச்சிட்டியே. பையனுக்கு படிப்பு நிறுத்துறது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. வீட்டுல தண்டை சும்மா தானே இருக்க, இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கலாம் சொல்லி மொட்டை மாடி கூட்டு போயிருந்தேன். அம்மா, இந்த வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆனா இந்த மொட்டை மாடியை மட்டும் மறந்துட்டேன். அம்மா, இந்த அங்கிள் நல்லா படிச்சிருக்காருமா. அந்த அங்கிள் எப்படி சுரேஷ்? யாரு? இந்த அங்கிளா? இந்த அங்கிள் ரொம்ப மக்கு. சுரேஷ், பெரியவங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லைங்க, குழந்தைங்க எப்போ உண்மைதான் பேசுவாங்க. பின்ன என்னம்மா, இந்த அங்கிள் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாரு, ஆனா நான் இவருக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கே. ஒரே தலைவலி. சுரேஷ், அதுக்காக பெரியவங்களை எல்லாம் மக்குன்னு கூப்பிடலாமா? அங்கிள் கிட்ட மன்னிப்பு கேளுப்பா. அங்கிள், சாரி அங்கிள். என்ன லட்சுமி இது? நான் ஒரு வார்த்தை சொன்னா இந்த பையன் மூஞ்சி தூக்கிட்டு மூலையில போய் உட்காந்துருவான். இப்ப இவர்கிட்ட பொட்டி பாம்பாடியும் கிடக்கானே. இதோ பாருங்க, குழந்தைகளோட பழகுறது ஒரு கலை, தெய்வீகம். அதெல்லாம் படிச்சா வராது, பழகிதான் தெரிஞ்சுக்கணும். எப்படியோ யாரோ ஒருத்தர்கிட்ட அடங்கி இருந்தா அதுவே போதும். சரி சரி, சாப்பிட வாங்க. போப்பா. குரு, குழந்தை மக்கு சொன்னதுக்கு வருத்தப்படாத. நீ கொஞ்சம் அப்படிதான். இத பாரு, உனக்கு தெரியாம குழந்தைய கெடுத்துட்டு போக மாட்டேன் சொல்லி அப்பவும் சொல்லிருக்கேன், இப்பவும் சொல்றேன். இருக்கிற கொஞ்சம் மூளையை ஏன் குழப்பிக்கிறேன்? கெட்டு போயிடும். மீன் குழம்பு வாசனை வருது, உனக்கு பிடிச்சது. வா. அடிப்படை என்ன பத்தி தெரியாது. டேய் சொல்றா விளையாடுற என்ன
ஓம் சனாபூது சகனோபனக்து சக வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதி தமஸ்துமா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எந்திர எந்திர. சண்முகா தண்ணி காட்டுப்பா. இதமான சூடு. ஒண்ணும் இல்லம்மா. சண்முகா ஷாம்பா காட்டுப்பா. ஊத்த தண்ணி. முச்சல ஊத்துறா. ஐயோ நீங்க எப்போ வந்தீங்க? நீ அவன் தலையில கைய வைக்கும் போதே வந்துட்டோம். குழந்தைகளுக்கு சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினா ரொம்ப நல்லது சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. தெரியும்பா, எண்ணெய் கிண்ணத்தை கையில எடுத்தாலே 7 மைல் தூரம் ஓடுவான். எப்படியோ நீ குளிப்பாட்டிட்ட. போங்க நீங்க. ஒரு நாள் இவர் அவனுக்கு எண்ணெய் தேய்க்கிறேன்னு போய் கடைசியில அந்த எண்ணெய் இவர் தலை தேய்ச்சிட்டு அவன் ஓடிட்டான். இனிமே சுரேஷ் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். நான் வந்துட்டேன் இல்ல. அவன் உங்ககிட்ட அடங்கி போறதையும் நீ அவன்கிட்ட பழகுறதையும் பார்த்தா இனிமே நாங்க யாருமே அவனுக்கு தேவையில்லை போல இருக்கு. குழந்தை ஈரத்தலோட இருக்கு, ஜலதோஷம் பிடிச்சிடும். கொஞ்சம் சாமானி காட்டுங்க. பாத்தியா குரு, இனிமே குழந்தை பாத்துக்க யாரும் தேவையில்லையா, நான் மட்டும் போதுமா? என் நிலைமை எப்படி மாறுது பாத்தியா? எனக்கு அதான் வேதனையா இருக்கு. வெளியே சொல்ல முடியாம வாயை வேற கட்டி போட்டிருக்க. குரு, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நீ சரியா சொல்லு. சாயங்காலமே குழந்தைய தள்ளிட்டு போயிடலாம். 60, 40 என்ன சொல்ற? என்ன துப்பாக்கி முறையில நிறுத்தினா கூட இந்த துரோகத்தை நான் செய்ய மாட்டேன். ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் இந்த வீட்டுல இருந்து குப்பையை வெளியே போற மாதிரி போட போறாங்க. அப்புறம் அவனுக்கு புத்தியே வரும். மக்கு கண்ணுல சாப்பிடு. முடியாதுன்றல்ல. குட் மார்னிங். ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? சாப்பிடு. சுரேஷ் நல்ல பிள்ளைல அம்மா பிச்சை கேட்கணும். சாப்பிடுப்பா. அங்கிள், நீங்க கதை சொல்லி ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். சுரேஷ் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. உன் பாடு உன் அங்கிள் பாடு. என்ன கதைடா சொல்றது? குரு 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 குட் மார்னிங். குட் மார்னிங். இப்போ ஒரு நல்ல கதை ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு நன்றி உள்ள நாய் இருந்தது ஒரு ஊர்ல, புல்டாக். வா. என்னாச்சு அங்கிள்? என்னாச்சு அங்கிள்? ஒண்ணும் இல்ல. என்ன தம்பி, கைய வெட்டிக்கிட்டியா? ஐயோ சண்முகம், அந்த பேண்டேட் எடுத்துட்டு வா. பரவாயில்ல. பரவாயில்ல விடு. ஏப்பா வலிக்குதா? கொஞ்சம் வலி இருந்தது. நீங்க ரத்தத்தை பார்த்து பதறப்போ என் வலியெல்லாம் பறந்து போச்சு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரண. சுரேஷ் எனக்கு உங்க பிள்ளையா தோணுது, என் சொந்த அக்கா பிள்ளையா தோணுது. நீ என்ன சொல்ற? அவன் என்ன அங்கிளும் கூப்பிடுறப்போ எல்லாம் அது ஒரு தனி அந்யோன்யமே இருக்கு. நீங்க என் தம்பியன் கூப்பிடுறப்போ எல்லாம் அது ஒரு தனி பாசமே எனக்கு தெரியுது. என்னமோப்பா, உன்னை எனக்கு அந்நியனாவே நினைக்க தோணல. நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க ஒன்றும் தப்பா நினைக்கலன்னா நான் உனக்கு கேட்கட்டா? கேளுப்பா. நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டீங்களா? நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாமா? நீ அப்படி கூப்பிட்டேன்னா அதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவா. குரு குரு குரு. லக்ஷ்மி, நீ மறுபடியும் உன் தம்பியை நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டிய. மறக்கணும்னு தான் நானும் எவ்வளவு முயற்சி பண்றேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல யாராவது ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. லக்ஷ்மி, நீ இப்பதான் கொஞ்ச நாளா நல்லா இருக்க. நீ அவனை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா
மறுபடியும் உனக்கு நெஞ்சுவலி வந்துடும். அதுக்கப்புறம் டாக்டர் மருந்து மாத்திரைன்னு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். இல்லைங்க, மறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். லட்சுமி, உனக்கு நெஞ்சு வலிக்குதா? நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேண்டாங்க. என்னாச்சு? இப்படித்தான்ப்பா, எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணா அடிக்கடி நெஞ்சு வலி வந்துடும். உங்க ஃபீல் பண்ண அளவுக்கு இப்ப என்ன நடந்தது சார்? இதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமே சார். இதை பாருப்பா, இப்பதான் நான் அவளுக்கு எல்லாத்தையும் மறக்க வச்சிருக்கேன். நீ வேற எதையாவது கிளறி அவளுக்கு ஞாபகப்படுத்துறது. சாரி சார், அவங்க எதுக்காக ஃபீல் பண்றாங்கிறது என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனா அவங்களுடைய நல்ல மனசுக்கு எந்த குறையும் வரக்கூடாது சார். சார், நான் இப்பவே திருத்தணி முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய குறையா இருந்தாலும் சும்மா பஞ்சா பறந்துடும் சார். வரேன் சார், வரேங்க. ரெங்கா காட்டுற அன்பையும் பாசத்தையும் பார்க்கும்போது எப்படிங்க என் தம்பி ஞாபகம் வராம இருக்கும்? ஆல்ரைட், நீ இப்ப ரெஸ்ட் எடுத்துக்க. கோயிலுக்கு இந்தாங்க பிரசாதம். என்ன இதெல்லாம்? பிரசாதம். நெஞ்சு வலி வந்தா இந்த விபூதியை பூசிக்கங்க, இந்த சந்தானத்தை வாயில போட்டுக்கங்க, எல்லாம் சரியா போயிடும். எந்த கோயிலுக்கு போயிட்டு வர? திருத்துணி கோயிலுக்குமா. என்னப்பா திடீர்னு? ஆமா, ஒரு வேண்டுதல் வேண்டியிருந்த, கடுமையான வேண்டுதல், அதை முடிச்சிட்டு வர்றேன். என்னப்பா வேண்டுதல்? அதெல்லாம் எதுக்குமா? பரவாயில்ல, சொல்லு. ஒண்ணும் இல்லம்மா, அந்த திருத்தணி முருகன் உங்க வாழ்க்கையில எந்த குறையெல்லாம் வச்சுட்டா, நான் இங்கிருந்தே திருத்தணிக்கு கால்நடையா நடந்து போய் 30 அங்க பிரதட்சணை போட சொல்லி வேண்டியிருந்தேன். அதை அட்வான்ஸா முடிச்சிட்டு வர்றேன். இவ்வளவு தூரம் நடந்தா போனே? உங்களுக்காக வேற யாருமா போக முடியும்? பாவம் சாருக்கு கால் முடியாது, நம்ம சுரேஷ் இன்னும் குழந்தை. சாரு இந்த உடம்பை வச்சுக்கிட்டு மேலே ஏற முடியாது, ஏறினாலும் இறங்க முடியாது. அதான் நானே போயிட்டு வந்துட்டேன். இப்பத்தான் நான் உண்மையிலேயே வருத்தப்படுறேன். நீ என் கூட பிறக்கலையேன்னு. அப்பா, உண்மையில சொல்லு, என்ன திருத்தணிக்கா போன? எனக்கு என்ன தலையெழுத்தா? முருகமாக்கம் போனேன், பொழுதுல விழுந்து போறேன். வடப்பழனி போனேன், சந்தன விபூதி கொடுத்தாங்க, முருகான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு அப்பாவிய ஏமாத்திரியா? உனக்கு அவமானமா இல்ல? இல்ல இல்ல, நான் ஏமாத்திட்டு இருக்கேன், மேல மேல போயிட்டு இருக்கேன். நீ விசுவாசமா இருக்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறேன். இனிமேல் அந்த முருக இந்த மக்கு ராஜுவை பழைய ராஜுவா மாத்துட்டோம். முருகா, நான் எப்போ திருந்திட்டேன், திருந்த வேண்டியது நீதான். இந்த முருகனாவது உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். முருகா. அட என்னடா பொல்லாத வாழ்க்கை, யார நம்பி பெத்தாளோ அம்மா. அட போக என்னப்பா இதெல்லாம்? அட வாகுரு, ஒரு கை கம்மியா இருக்கு, போடலாமா? ரங்கா, கத்தி பிடிச்சிருந்தவன் கையில கந்த புராணத்தை கொடுத்த, புத்தி கெட்ட அலைஞ்ச என்ன நல்ல வழி சொல்லி இயேசு புத்தன் காந்தின்னு சொல்லி திருத்தின. இன்னைக்கு நீ சீட்டும் சிகரெட்டுமா? சே, பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. என்னுடைய சித்தாந்தத்தை கேளு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், நீயும் ஒரு நாள் போயிடுவேன், நானும் ஒரு நாள் போயிடுவேன். தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாத. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனமுண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா. ஆமா, பேச்சிலே கோட்டை கட்டுற நீ. பேசி பேசியே கோட்டையே பிடிக்கிற காலம் குரு இது. இதுல ஒண்ணும் குறைச்சே இல்ல. உன்னை இந்த ஜென்மத்துல திருத்த முடியாது. வாயில இருக்கிற அந்த கொல்லி கட்டையாவது எடுத்துவல. இத பாரு, உணர்ச்சிகளை ஆசைகளை அடக்கிக்கிட்டு சாமியார் மாதிரி ஆரோக்கியமா 100 வருஷம் வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. நான் நினைச்சதை செஞ்சுக்கிட்டு யாருக்கும் உபதிரவம் இல்லாம ஜாலியா 40 வருஷம் வாழ்ந்துட்டு போயிடுறப்போ. 40 வருஷம் இருப்பியோ 50 வருஷம் இருப்பியோ, போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. புஸ்தகத்தை படி, மூஞ்சி. மகாபாரதம், பகவத்கீதை, கந்த புராணம். வாங்க வாங்க வாங்க. ரங்கா, நான் உன்னை ஒண்ணு கேட்க போறேன். நீ எப்படி இந்த ராஜுவோட போய் ஃப்ரெண்டான? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? நீ என்னடானா மகாபாரதம் கம்பராமாயணம்னு படிச்சிட்டு இருக்க, அவன் என்னடானா சிகரெட்டை சீட்டு கட்டமா போயிட்டு இருக்கான். ஐயோ, ராஜு ரொம்ப நல்லவன் சார், அவன் பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க. அவனுக்கு பெருசா எந்த கெட்ட பழக்கம் கிடையாது சார். எப்போ நான் போடிச்சா 1-2 சிகரெட் சாப்பிடுவான், அப்பப்போ இந்த ரம்மி இஸ்பெட் ஆடுவான். ரங்கா, நான் உன்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன்ப்பா. நீ உன் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம பேசுறப்ப யூ ஆர் கிரேட். இல்ல சார், எங்கேயோ இருந்த என்ன இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல பழகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவனே அவன் தானே சார். நட்புக்காக இல்லாட்டாலும்
நன்றிக்காவது நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். குட், வெரி குட். இந்த வீட்டுல இந்த நொண்டிதான் நம்ம கிட்ட கொஞ்சம் ராங் பண்ணிட்டு இருந்தா, இப்போ நம்ம குரு தெய்வால இவனும் ரைட் ஆயிட்டா. சாப்பிட வாங்க, அட உங்கள தாங்க. சாப்பிட சுரேஷ், அப்பாவும் அம்மாவும் டிராமாவுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு வர லேட் ஆகும். வா தூங்க போலாம். நான் தூங்க வரல. உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. என் மேல என்ன கோவம்? உனக்கு படிக்க தெரியல, கதை சொல்ல தெரியல, ஆட தெரியல, பாட்டு பாட தெரியல. எல்லாம் அந்த ரெங்காங்களுக்கு தான் தெரியும். யார் சொன்னது பாட்டு பாட தெரியாது? அருமையா டான்ஸே ஆடுவேன். அப்படியா? ஆமா. வேதாரண்ய வியன்னாவை தெரியுமா உனக்கு? தெரியாது. தெரியாதா? அந்த வட்டாரத்திலேயே புலி ஆட்டத்துல பெரிய சூர புலி இந்த ராஜு, அவர் சிஷ்ய காட்டு புலி. இப்ப நான் ஆட போற ஆட்டத்துக்கு முன்னாடி உங்க ரங்கா ஊருகாடா வர்றண்டா. ஹா ஹா ஹா. இவரு குதிக்கிறத பார்த்தா பெரிய ஆட்டம் ஆடுவார் போல இருக்கே. சுரேஷ், சுரேஷ், டேய் தள்ளி போடா. சுரேஷ், சுரேஷ், என்ன பண்றது? பயமா இருக்கு சார். டாக்டர் போன் பண்ணலாம் சார். ஹலோ, டாக்டர் இருக்காருங்களா? இல்லைங்க, வெளியே போயிருக்காரு. எப்ப வருவாருங்க? 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகுமா? என்னடா டாக்டர் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா? என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? என்னடா சுரேஷ் எங்கடா? ஒண்ணுமே புரியல. என்ன பண்றது இப்போ? ஐயா, குழந்தையோட போறா, வீட்டை பாத்துக்க. சார், சார், ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன? நீங்க 2 பேரும் டிராமாவுக்கு போயிருந்தப்ப சுரேஷ் தூங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சான். அதுக்காக புலிவேஷம் போட்டு ஆடின குழந்தை பயந்து மயங்கி வந்துட்டான். டாக்டருக்கு போன் பண்ணிட்டு திரும்பினா குழந்தையும் காண, ரங்காவை காணும். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் சார். அதுக்காக நீங்க ஏன் இப்படி பதறீங்க? குழந்தை விஷயத்துல யாரையும் நம்ப முடியாதுமா சார். இவங்க புரியாம பேசுறாங்க. போலீஸ் போலாம் வாங்க சார். ராஜு, நீ பதட்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்குப்பா. குழந்தைய காணோம்னு சொல்றேன். நீங்க 2 பேரும் என்ன? ராஜு, அந்த ரூமுக்குள்ள போய் பாருங்க. வா குரு, வா 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 வா. மூஞ்சில கறி ஒட்டி இருக்கு, தொடச்சுக்கோ. கிண்டல்லாம் வேண்டாம், விளையாட்டுக்கு ஒரு அளவு வேணும். நீ செஞ்ச பைத்தியக்காரத்தனமான கூத்தை பார்த்து குழந்தை போய் ஜுரம் வந்துருச்சு. நான் டாக்டர் கொண்டு போய் மருந்து கொடுத்து கொண்டு வந்திருக்கேன். நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், தெரியுமா? என் பொறுப்புல இருந்த குழந்தைய சொல்லாம கொள்ளாம வெளியே எடுத்து போனது பெரிய தப்பு. குழந்தை தூங்குது, சத்தம் போடாத, போ வெளியே. சுரேஷ், உனக்கு பிடிச்ச டூட்டி ஃபுட் நல்லா இருக்கும். குரு, இது 5 ஸ்டார் ஹோட்டல். நீ பாட்டுக்கு முனியாண்டி ஹோட்டல் சாப்பிட மாதிரி கண்ணா பின்னா சாப்பிடாத, பில் ஏறிடும். நீங்க போ. ஹேய், யோ 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 இல்லையா? இதுதான் என்ன தகவலே இல்ல. இப்ப எங்க இருக்க? எப்படி இருக்க? யார் வந்தீங்க? யோ, யார பார்த்து என்னையா கேக்குற? உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க. ஓஹோ, உனக்கு ஏதோ புதுசா வசதி வந்திருக்கு போல இருக்கு. அதுதான். பாரியா, என்ன கைவிட்டினா 7 ஜென்மத்துக்கு அந்த பாவனை சும்மா விடாது. ஞாபகம் வச்சுக்கோ. இதோ பாருமா, வேற யாரோ நினைச்சு நீ தப்பா பேசுற. இல்லம்மா, அம்மா சத்தியமா சொல்றேன். நான் தேடிட்டு இருக்கிற ஆள் இவர்தான். ஒரு பொம்பளை கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூட மறக்கலாம், ஆனா தொட்டு பழகினால் மறக்கவே மாட்டான். ஏன் தம்பி? என்னக்கா, இதை பத்தி உங்களுக்கு தெரியாது? இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன மாதிரி இன்னொரு இருக்கான் போல இருக்கு. அதை நானே நினைச்சுக்கிட்டு, நீங்க வாங்க, நீங்க வாங்க வாங்க. யோ, என்னையா நீ ஏமாத்திட்டு போற? நீ யாருன்னு நிரூபிக்கல. என் பேர் கங்கா இல்ல. இல்லம்மா, உனக்கு வேண்டிய உதவியை நான் செய்யறேன். என்ன உன் கூட பிறந்த அண்ணன் நினைச்சிட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேள். மறுபடியும் படி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா? வெக்கமா இல்ல? என்னையா அதை கேட்க நீ யாரு?
உனக்கு தாலி கட்ட போற புருஷன்டி. இப்ப நான் உனக்கு பொண்டாட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது என்ன? இந்த மாதிரி பல்ட்டி அடிக்கிற ஆசாமி நம்பி கழுத்து நீ கழுத்து நின்றது, உன் கழுத்து இழுத்து வச்சு தாலி கட்ட தெரியுமா? அந்த பொண்ணு மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியாதுன்னு சொன்னீங்க. இல்ல வந்து நானும் ராஜுவும் உயிருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா தெரியும். ராஜு தெரியாத ரகசியங்கள் என்கிட்ட கிடையாது. ஆனா இந்த பொண்ணு விஷயத்தை மட்டும் அப்படியே அமுத்துட்டேன். இப்போ அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு கை ஓடல, காலு ஓடல, ஏதோ உளறிட்ட, மன்னிச்சிடுங்க. சரி சரி, ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். பெரியவங்க நீங்க சொல்றீங்க, அதனால சும்மா போறேன். இல்லனா இந்த ஆள் பண்ண காரியத்துக்கு மூஞ்சில கூட முடிச்சிருக்க மாட்டேன். நான் வரேன். குரு, என்ன குரு, நான் குளிக்க போற நேரத்துல செயினை தள்ளிட்டு வந்திருக்கியே, இது உனக்கு நல்லா இருக்கா? கொடுத்து ரங்கா, இது என் கையில கிடைச்சி நல்லதா போச்சு. இந்த குடும்பத்துல வேற யார்ட்டு கிடைச்சிருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்? இனிமே இது என் கையில தான் இருக்கணும். குரு, உனக்கு நல்லா தெரியும், நான் ஜென்டில்மேன், டபுள் கிராஸ் பண்ண மாட்டேன். மரியாதையா கொடுத்துடு. இத பார், இந்த வீட்டுல நடத்துற நாடகத்தை பொறுக்க முடியாம தான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீ காதலிக்கிற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா கொடுத்து நடத்து. ஏய், இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த செயினை மரியாதையா நீயே கொடுக்க போறியா, இல்ல நானே எடுத்துக்கிட்டேன்? அவ்வளவு சுலமா இதை நீ என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. உன்கிட்ட இருந்து என்ன, உங்க அப்பா கிட்ட இருந்து எடுப்பேன். ரங்கா, இத முடிஞ்சா எடு பாப்போம். மருதமலை முருகன் கோவில வச்சு பூஜை பண்ணி உங்க தாத்தா உனக்கு போட்டு விட்டுச்சு. இது காணாம போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பல சோதனைகள் வந்தது. என்னங்க, காணாம போன செயின் கிடைச்சிருச்சு. எங்க கிடைச்சே லட்சுமி? தோட்டத்துல இருந்து சுரேஷ் எடுத்துட்டு வந்தான். என்ன லட்சுமி இது? 3 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன செயின் இப்ப எப்படி நம்ம தோட்டத்துக்கு வந்தது? டேய் சுரேஷ், தோட்டத்துல யாரா இருந்தாங்க? ரெங்காங்களும் ராஜுவங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. Something wrong.
நில்லுங்க. இது யாருகிட்ட இருந்தது? உங்க 2 பேர்ல இது யார்கிட்ட இருந்ததுன்னு கேக்குறேன். உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல நான் போலீஸ் வரவழைக்கட்டுமா? என்கிட்ட இருந்தது. இல்ல இருக்காது. நீ தப்பா சொல்ற. நான் தான் சொல்றேன், அது என்கிட்ட தான் இருந்தது. உனக்கு எப்படி கிடைச்சது? யாராவது கொடுத்தாங்களா? லக்ஷ்மி, அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான். இன்னும் அவங்கிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு? நான் இம்மீடியட்டா போலீஸுக்கு போன் பண்ண போறேன். நில்லுங்க. ரங்கா கிட்ட இருந்தது உண்மைதான், ஆனா அதை கொடுத்து வச்சது நான் தான். ராஜு, நீ போய் சொல்ற. உன் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக பழிய உன் தலையில போட்டுக்கிற. இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க குடும்பத்தோட பீச்சுக்கு வந்திருந்தப்ப உங்களுக்கு தெரியாம உங்க குழந்தைகிட்ட இருந்து நகையை திருநது நான் தான். கரெக்ட். 3 வருஷத்துக்கு முந்தி இந்த செயின் பீச்ல தான் காணாம போச்சு. இதுல இருந்தே தெரியுதுல்ல திருட நான் தான்னு. யாரா இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். போலீஸுக்கு ஃபோன் பண்ணீங்களா? எஸ். வேண்டாம் சார். ராஜு உங்களுக்கு எப்போ செஞ்ச ஒரே ஒரு குற்றத்துக்காக இப்போ நீங்க போலீஸுக்கு ஃபோன் பண்றீங்க. ஆனா உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு உண்மையா உழைச்சிருக்காங்கிறத ஒரே ஒரு நிமிஷத்துல மறந்துட்டீங்களே சார். இது உண்மையான உழைப்பு இல்ல. இவன் வேற ஏதோ பெரிய பிளானோட தான் இங்க தங்கி இருந்திருக்கான். கேட்டியா குரு? உண்மைக்கும் நேர்மைக்கும் இந்த காலத்துல எவ்வளவு மதிப்பு இருக்குங்கிறது இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? சார், ராஜு உங்க வீட்டுல சோத்துக்காக மாடா உழைச்சதை விட பீச்சிலே கத்தி எடுத்துக்கிட்டு சும்மா 4-5 ரவுண்ட் அடிச்சிருந்தான்னா ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிருக்கலாம். அவன் ஒரு காலத்துல திருடனா இருந்தா, ஆனா இப்ப ரொம்ப மாறி இருக்கா. அவனை பத்தி சரியா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்களே. ரங்கா சொல்றது நியாயம்தான். ராஜுவை மன்னிச்சு விட்டுடுங்க. ராஜு, கெட் அவுட். வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். ரங்கா, இப்போ சொல்றேன், சத்தியம் தான் ஜெயிக்கும். இவனை போய் நல்லவன் நினைச்சேன். இவ்வளவு பயங்கரமான ஆள்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவன் நல்ல ஆள் தான் சார். பயங்கரமான ஆள் இங்கே இருக்கு. என்ன சொல்ற நீ? சொல்றேன். அவுட் அவுட். ஹலோ ரங்காஹியா, வந்த காரை முடிய போது உடனே காரை அனுப்பு. புரியலையா? அவசர ரங்கான் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது நான் தான். இத்தனை நாளா நான் உங்க கிட்ட காட்ட அன்பு, சிநேகிதம், பாசம் எல்லாமே ஒரு நாடகம். நான் இந்த வீட்டுக்கு வந்தது குழந்தைய காப்பாத்துறதுக்காக இல்ல, குழந்தைய கடத்திட்டு போறதுக்காகத்தான். அசஞ்சிங்க உயிருக்கே ஆபத்து. குழந்தைய கடத்துறதுக்கு தடியா இருந்தவன் தான் ராஜு. அவ மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் குழந்தைய எப்பவோ கடத்திட்டு போயிருப்பேன். நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தேங்கிறது ராஜுவுக்கு தெரியும், அவ யாருங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்க கூடாதுன்னு எங்களுக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நான் ராஜு கிட்ட அடிச்சு சொன்னேன், நன்றிக்கு இது காலமே இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க, அப்போ உன் கண்ணுக்கு முன்னாலேயே குழந்தைய கடத்திட்டு போறேன்னு சொன்னேன். பாவ மக்கு புரியல, வெளியே போயிட்டா. இப்ப என் காரியத்தை முடிக்க போறேன். ஸ்டே வே யூ ஆர். குழந்தைய கடத்திட்டு போனது ரங்கா சொல்லி போலீஸ்க்கோ வேற யாருக்காவது தெரிஞ்சது, வாழ்நாள் பூரா உங்க குழந்தைய பார்க்கவே முடியாது. ஓ யூடியூப் காரியம் பைசே. உள்ள போங்க. ஏய், எவனாவது கிட்ட வந்தீங்க உங்களை பந்தாடுவேன். போங்க. ஏய் படை, அவசர அடி யாருன்னு கேட்டேன்ல. ரங்கா, ராஜு, ரங்கா, மரியாதையா சொல்ற, குழந்தை உலகம் விடு. ஏய் ராஜு, நான் என்ன சொன்னேன்? நீ வீட்டை விட்டு வெளியே போன பிறகு உன் கண்ணுக்கு முன்னாலே குழந்தைய கடத்திட்டு போறேன்னு சொன்னேன். இப்ப கடத்திட்டு போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஏதாவது செய்ய நினைச்ச, எனக்கு உனக்கு ஆபத்து இல்ல, குழந்தை உயிருக்கு ஆபத்து. Go back.
குழந்தைய கடத்துறதுக்காகத்தான் இத்தனை நாள் அந்த வீட்டுல வேஷம் போட்டுட்டு இருந்தேன். இப்ப வேலை முடிஞ்சு போச்சு, வேஷத்தை கழிச்சிட்டேன். அட பாவி, அந்த அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு கொண்டு வந்திருக்கே, அது பெரிய பாவம் இல்ல? பாவத்தை பார்த்தா பணத்தை பார்க்க முடியாதுமா. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யறதா? நீ மனுஷனா? உன் மனசுல ஈவ இருக்க இல்ல? நீ இப்போ அந்த குழந்தை காட்ட இறக்கத்தை 20 வருஷத்துக்கு முன்னால எனக்கு யாராவது காட்டிருந்தாங்கன்னா எங்க அக்காவை பிரிஞ்சு நான் வந்திருக்கவும் மாட்டேன், இந்த மாதிரி தொழில் நான் ஈடுபட்டிருக்கவும் மாட்டேன். உனக்கு ஒரு அக்கா இருக்காங்களா? காந்தி கிராமங்கிற ஊர்ல லட்சுமி ரங்கநாதனும் சொன்ன தெரியாத ஆளுங்களே கிடையாது. அன்பு பாசத்துக்கு நாங்க தான் உதாரணமா இருந்தோம். ஒரு பணக்கார பையனோட பொறாமையால நான் திருட்டுப்பள்ளி சுமந்து எங்க அக்காவை பிரிஞ்சு ஆஷ்டமத்துல சேர்க்கப்பட்டேன். படிச்ச பட்ட வாங்கின வேலைக்காக நாயா அலைஞ்சேன். அப்ப கூட நிறமேத்தா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஈவு இறக்கமில்லாத சமூகம் என்ன நல்லவனா வாழ விடல. அப்போதான் என்னுடைய நண்பன் எவ்வளைய மாத்தி விட்டா. இப்ப எதுக்காகவோ யாருக்காகவோ கொள்கை மாற்ற விரும்பல. இதை நீ விரும்பி புத்திசாலித்தனமா கூட வாழ்ந்தா சரி, இல்ல நான் இஷ்டம். நீ சொல்றதுல உண்மையா? ஆமா சார், அவன் அந்த கங்கா பொண்ணு கிட்ட சொன்னதை என் காதால கேட்டேன். That's good. இப்ப அவன் ஜாதகமே என் கையில. இப்பதான் நம்ம தலையெழுத்தை மாற போகுது. ஹலோ, ரவி ஹியர். ரங்கா, போன காரியம் என்னாச்சு? இந்த ரங்கா எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டான். இப்ப குழந்தை என் கையில. அப்புறம் என்ன, குழந்தைய ஒப்படைச்சிட்டு பேசின காசை பேசாம வாங்கிட்டு போக வேண்டியதானே? ஐ அம் சாரிடா கண்ணா. இப்போ அந்த குழந்தைக்கு மார்க்கெட் ரேட்டே வேற. மார்க்கெட் ரேட்டா? ஆமா, அந்த குடும்பத்துக்கு ஏகபோக வாரிசு இந்த குழந்தை மட்டும்தான். அவங்க சொத்து மதிப்பு 50 லட்சம்னா இந்த குழந்தைக்கு என்ன வேலைன்னு நீயே கணக்கு போட்டுக்கோ. நீ என்ன எதிர்பார்க்கற? உனக்கு கிடைக்கிறதுல 50-50. அதுக்கு மேல கொடுத்தா வேண்டான்னு சொல்ல போறியா? என்ன சொல்ற நீ? உனக்கு ஒரு அக்கா இருந்தாங்களே, ஞாபகம் இருக்கா? உனக்கு திருட்டு பட்டம் கட்டி அவங்களே உன்னை பிரிச்சாங்களே. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, அந்த அக்கா எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியும். உனக்கு தெரியணும்னா அந்த குழந்தையோட இங்க வந்து. ரவி, கங்கா, நான் எங்காவை பார்க்க போறேன். எங்க கடிச்சிட்டாங்க. குழந்தை எங்க அக்கா எங்க இருக்காங்க சொல்லு. இப்ப உங்க அக்காவுக்கு மார்க்கெட் ரேட்டே தனி. உனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் உங்க அக்கா தான். பல வருஷமா நீ பார்க்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க உங்க அக்காவை அவ்வளவு சுலபமா பாத்திர முடியுமா? நான் என்ன செய்யணும்னு சொல்றேன். ஒண்ணும் இல்ல, இப்ப என் வண்டி ஏகப்பட்ட நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த குழந்தைய வச்சு அதே வீட்டுல 5 லட்சம் ரூபாய் நீ பரட்டி கொண்டு வந்து கொடுத்துரு. பாவம், குழந்தையும் தாயும் ஒண்ணாயிடட்டும். அப்படியே அக்காவும் தம்பியும் ஒண்ணாயிடுவீங்க. தட்ஸ் ஆல். செய்யறேன். ஆனா இது என் வாழ்க்கை பிரச்சனை. இதுல ஏதாவது விளையாட நினைச்ச உன்ன. நீ கவலைப்படாதம்மா, எல்லா போலீஸ் ஸ்டேஷன் தகவல் கொடுத்திருக்காங்க. நானும் நம்ம ஆட்களை எல்லாம் விட்டு தேட சொல்லியிருக்கேன். குழந்தை கட்டாயம் கிடைச்சிருவோம். நீ தைரியமா இரு லட்சுமி. எஸ் ரங்கா. யாரு ரங்காவா? அட பாவி, நல்லவன் மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்திட்டியே. என் குழந்தை உயிரோட வச்சிருக்கியா, கொன்னுட்டியா? உயிரோட தான் இருக்கான், கவலைப்படாதீங்க. அப்படின்னா அவனை என்கிட்ட பேச சொல்லு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதெல்லாம் அப்புறம், முதல்ல நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு குழந்தை வேணும்னா 5 லட்சம் ரூபாய் பணத்தோட மலைக்கோலுக்கு வந்து சேரணும். நான் இப்பவே வரேன், நீ குழந்தையோட அங்கே இரு. ஆனா ஒண்ணு, நீங்க மட்டும்தான் அங்க வரணும். உங்க புருஷனோ போலீஸோ அங்க வந்தாங்கன்னா குழந்தை உயிர் தவறி போயிடும். ஜாக்கிரதை. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு செஞ்சிடாத, நான் இப்பவே வந்துடுறேன். 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தா குழந்தைய ஒப்படைக்கிறேன்னு சொல்றான். நான் இப்பவே போறேன். லட்சுமி, அவசரப்படாத. யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்லைங்க. அப்ப நானும் உன் கூட வரேன். கூட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. போலீஸுக்கு போன் பண்ணாதீங்க, அப்புறம் நம்ம பிள்ளைய பார்க்க முடியாது. மம்மி, சுரேஷ், சுரேஷ், ரொம்ப நன்றி.
நன்றியா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உங்க மாதிரி நல்லவங்க அப்பப்போ ஞாபகப்படுத்துறாங்க. உனக்கு ஒண்ணு சொல்றேன், பாசம் பற்றுன்னு பலகீனம் உள்ளவங்கள உன் சுயநலத்துக்கு உபயோகப்படுத்திக்காத. அதை என்ன மாதிரி உள்ளவங்களால தாங்கிக்க முடியாது. நீங்க சொன்ன பாசம், பந்தம், பற்று, பலகீனம் எல்லாமே எனக்கு இருக்கு. ஆனா இந்த பணம் எதுக்காக பயன்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படி எல்லாம் பேசிருக்கவே மாட்டீங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. என் குழந்தைய பணம் வச்சு பணம் பறிச்சியே, அந்த கொடுமைக்கு அந்த கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டான். நீலுங்க, இந்த கடவுள் சத்தியமா சொல்றேன், இதுதான் வாழ்க்கை நான் செய்யற கடைசி குற்றமா இருக்கும். இனிமே நல்லவனா நேர்மையா வாழ்றேன். இனிமேலும் உன் பேச்ச நம்ப தயாரா இல்லை. இதான் நீ கேட்ட பணம். எங்க அக்கா எடுத்த சொல்லு. அந்த இடம் உனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. புரியப்படியா சொல்லு. யாரை இத்தனை நாளா அக்கா அக்கான்னு போலி உறவு கொண்டாடினியோ, யாரோட குழந்தைய கடத்திக்கிட்டு வந்தியோ, யார மிரட்டி இந்த பணத்தை கொண்டு வந்தியோ, அந்த லட்சுமி தான் உன் அக்கா. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல பேச்சு போட்டியில வெள்ளிக்கப்பு பரிசு வாங்கினியே, ஞாபகம் இருக்கா? அதை இன்னும் உன் அக்கா மறக்கல. அந்த வீட்டுல போய் பார், எல்லா உண்மையும் உனக்கு புரியும். என்னங்க, நம்ம சுரேஷ் கிடைச்சிட்டான். நம்ம குழந்தை கிடைச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? உண்மையிலே அவன் காணாம போய் கிடைச்சிருந்தான்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இந்த ஏமாத்து நாடகத்தை பார்த்த பிறகு என்னால எப்படி சந்தோஷப்பட முடியும்? என்ன சொல்றீங்க? உன் தம்பிக்கு 5 லட்சம் ரூபாய் தர்மம் செய்யணும்னு சொல்லியிருந்தா 10 லட்சமா எடுத்து வீசி இருப்பேன். ஆனா தான் பெத்த குழந்தையை கடத்த சொல்லி தன் தம்பிக்கு உதவி செஞ்ச உன்னை என் மனைவின்னு சொல்லிக்கவே நான் ரொம்ப வெக்கப்படுறேன். தம்பியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஷட் அப். இத்தனை நாளா இந்த வீட்டுல இருந்த ரங்கா உன் தம்பின்னு உனக்கு தெரியாது? ரங்கா என் தம்பியா? சேச்சே, அப்படி ஒரு ஜென்மம் என் கூட பிறந்திருக்கவே முடியாது. அப்பாவியா நடிக்கிறதுல அவனை விட பெரிய ஆள் நீ. ரங்கா உன் தம்பிதான். குழந்தையை கடத்த சொன்னது நீதான். யாரையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு 5 லட்சத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து உன்னுடைய ஏற்பாடுதான். இத்தனை வருஷம் உங்க கூட உண்மையா வாழ்ந்து என் மேல இப்படி ஒரு பழி சுமத்த உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? அந்த ரங்கா என் தம்பியா இருந்தா 5 லட்சத்தை கொடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். அந்த இடத்துலயே அவனை கொலை பண்ணிட்டு வந்திருப்பேன். என் தம்பி ஒழுக்கமாவும் நேர்மையாவும் எங்கேயாவது வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஏன்னா சின்ன வயசுலயே அவன் நல்லவன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க தம்பி அவன் மேல திருட்டு பழிய சுமத்தினா. அது பொய்யன்னு தெரிஞ்சதும் அவனை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பா ஜெயிலுக்கு ஓடினாரு. அதுக்குள்ள அவன் அங்கிருந்து எங்கேயோ போயிட்டான். அதுக்கு பிராயச்சித்தமா தான் என்னை வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு மனைவி ஆக்குனார். அந்த நல்லவன் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனா மாறி இருக்கவே முடியாதுங்க. நில்லு. மறுபடியும் எங்க வந்த? உன்னைதான் பார்க்க வந்தேன். ஆனா இப்போ மூஞ்சில முழிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. நான் வரேன். நில்லு. என்ன சொல்ற? நான் தான் உன் தம்பி ரங்கநாதன். ஆரம்பத்துல நான் குழந்தைய கடத்தினது பணத்துக்காகத்தான். ஆனா அதுக்கப்புறம் உன்கிட்டயே நான் பணத்தை பறிச்சது உன்னை பார்க்கணும் தான். ஒரு பாவி நீ இருக்கிற இடத்த காட்டுறேன்னு சொன்ன. உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கா? இல்ல இல்ல, நீ போய் சொல்ற. நீ என் தம்பியா இருக்க முடியாது. நீ என் தம்பியா இருக்க முடியாது. என் தம்பி நல்லவனா எங்கேயாவது வாழ்ந்துகிட்டு இருப்பான். இல்ல செத்து போயிருப்பான். ஆனா நீ அவன் இல்ல. நிறுத்துங்க உங்க நாடகத்தை. இத பாத்துக்கிட்டு இருக்க நான் ஒண்ணு பைத்தியக்காரன் இல்ல. இப்பவும் சொல்றேன், இவன் என் தம்பியா இருக்க முடியாதுங்க. நான் உன் தம்பிதான். உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல 10 பாத்திரம் தேய்ச்சி நீ என்ன படிக்க வச்ச. ஒரு நாள் நான் திருடிட்டு என் தப்பா நினைச்சுக்கிட்டு உன் கையில சூடு போட்டுக்கிட்டேன். பார், அன்னைக்கு நீ கையில போட்டுக்கிட்ட சூடு என் நெஞ்சில போட்ட மாதிரி இருந்தது. இதுக்கு காரணமா இருந்தவனை பழி வாங்கணும்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போறேன். அங்கே என்ன இன்னும் பெரிய திருடு நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது என் தலையெழுத்தைய மாத்திடுச்சு. அப்போது இருந்து எங்க அக்கா எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கணும், அவங்கள பார்க்கணும் துடிச்சேன். இன்னைக்கு தான் நீ என் அக்கா தெரிஞ்சுக்கிட்டேன். அடப்பாவி, நம்ம குடும்பத்துக்கு நீ பெருமை தேடி தருவேன்னு நினைச்சேன். இப்ப என் குடும்பத்துக்கு கொல்லியா வந்து நிக்கிறியே. இதை விட நான் உன்னை பார்க்காமலே இருந்திருக்கலாம். நீ செத்து தொலைச்சிருக்கலாம். போட வெளியே. இனிமே முகத்துல விழிக்காது. போட வெளியே. போ போடா. போய் தொலை. போடா போடா போடா.
ஆல் ரைட், நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. என்ன சொல்றீங்க? வெளியே போங்கன்னு சொல்றேன். அவங்க எதுக்காக வெளியே போகணும்? ஏழையா இருந்தாலும் நல்ல பொண்ணுங்கிறதுக்காக உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா கேவலம் பணத்துக்காக இப்ப தன் புருஷனையே அவ ஏமாத்திட்டான். உங்க பிச்சைக்கார புத்தியை நீங்க காமிச்சிட்டீங்க. உங்களுக்கு வேணுங்கிறது பணம் தானே, அதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடுங்க. சார், நேத்து வரைக்கும் எங்க 2 பேருக்கும் நாங்க யாருன்னே தெரியாது. நான் குழந்தைய கடத்திட்டு போய் பணத்தை பறிச்சதுக்கும் எங்க அக்காவுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. வீணா அவங்க மேல பழிய சுமத்தாதீங்க. இத நீங்களா பேசலைங்க. உங்க மனசை யாரோ கலைச்சு விட்டுருக்காங்க. என் மனசை யாரும் கலைக்கல. இந்த உண்மையை சொன்னது என் தம்பி ரவிதான். டேய் ரவி, என்னன்னா கூப்பிட்டீங்களா? ரவி, நடந்த உண்மையை சொல்லடா. அக்காவும் தம்பியும் சேர்ந்து பண்ண மோசடி தாங்க இது. அதுக்கு பாவம் நம்ம சுரேஷ கருவியா பயன்படுத்திட்டாங்க. எதை வச்சுப்பா இப்படி எல்லாம் சொல்றேன்? என் அண்ணன் தான் இவருன்னு தெரியாம என் கிளப்பையே 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்க வந்தாங்க. விசாரிச்சு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது பாவம் என் அண்ணனுடைய பணம் தான் அதுன்னு. சார், என்ன இந்த வீட்டுக்கு அனுப்பி குழந்தை கடத்த சொன்னது வந்தா, குழந்தைய வச்சு பணத்தை பறிக்க சொன்னது வந்தா, எங்க அக்காவை காட்டி கொடுத்தது வந்தா, எல்லாத்தையும் செஞ்சு இப்ப பழி எம்எல்ஏ சுமத்ரா இவனே. Stop it! Stop this nonsense! என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் தம்பியை மிரட்டுறியா? நீ இப்ப வெளியே போறியா இல்ல நான் போலீஸ் போன் பண்ணட்டுமா? சார், You shut up and get out! கடவுளே, இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சார், எல்லா உண்மையும் ராஜுக்கு தெரியும். நான் இப்போ உன்னை கூட்டிட்டு வந்து இதுக்கும் எங்க அக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நிரூபிக்கிறேன். ரங்கா, ராஜு, நீ வந்துட்டியா? ராஜு, அவங்க யார் தெரியுமா? என் சொந்த அக்கா. நானும் எங்க அக்காவும் சேர்ந்து குழந்தை கடத்த முயற்சி பண்ணிக்க சொல்லி எங்க அக்கா மேல அபாரமா பழி சுமத்திருக்காங்க. ராஜு, நீயே சொல்லு, எங்க அக்காவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீயே சொல்லு, ப்ளீஸ் சொல்லு. கவலைப்படாத, நான் சொல்றேன் எல்லா உண்மையையும். நடந்த உண்மைகள் எல்லாம் நான் சொல்றேன். ரங்காவும் அவங்க அக்காவும் சேர்ந்து திட்டம் போட்டுதான் இந்த குழந்தைய கடத்தினாங்க. ராஜு, ஏன் இப்படி போய் சொல்ற? நான் உண்மையோட மரியாதை வச்சிருக்கேன். இப்போ என்னோட கவலை மாட்டீங்க. என்ன ஆச்சு உனக்கு? சார், நான் சொன்னதுதான் உண்மை. இனிமே என்ன செய்வீங்களோ உங்க இஷ்டம். நான் சொல்றது கேளுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்றது நம்புங்க. என்னங்க? தரங்க. தேங்க்யூ வெரி மச். நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்டேன். ஃபைன். நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் இவ்வளவு சொத்தையும் அனுபவிக்க போறோம். ஆமா. இன்னும் ஏன்டா நிக்கிறேன்? உன்னை பாக்குறதே பாவம். சின்ன வயசுல நான் உனக்காக படாத பாடுபட்டேன். நீ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் உன்னை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப திரும்பவும் வந்து என் வாழ்க்கைய கெடுத்துட்டியடா பாவி. நான் செத்தாலும் இருந்தாலும் இங்கதான் இருப்பேன். போயிடு, இங்க நிக்காத, என் கண் முன்னால நிக்காத, போயிடு, போயிடு. போறேக்கா. ஆனா இந்த உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்காம விட மாட்டேன். நான் கொடுத்த 5 லட்சம். ராஜு, Don't move, little boy. இனிமே என்னோட வலது கை இடது கை எல்லாமே ராஜுதான். ஓஹோ, அதனால்தான் எனக்கு விரோதமா சாட்சி சொன்னியா? ஆமா, பழைய வாழ்க்கைக்கு திரும்பி வர சொல்லி பல முறை வற்புறுத்தின, பிடிவாதம் பிடிச்சேன். கடைசியில திருட்டு பட்டம் கட்டி என்ன வெளியில தள்ளாங்க. இப்பதான் எனக்கு ஞானோதயம் வந்துச்சு. அதுக்காக இந்த மாதிரி அயோக்கியனுக்கு நீ அடியாளாவே நான் நினைக்கவே இல்லை. ஆமா, நாங்க போட்டிருக்க திட்டத்துல பல லட்சம் கிடைக்க போகுது. அதுல நான் சரி பாதி பாட்டினேன். என்ன உங்க திட்டம்? சொல்றோம். எங்க அவரை கூட்டிட்டு போறீங்க? தெரியுமில்ல, அவங்க ஆளுகதான் நாங்க. சத்தம் போட்டீங்க, தீர்த்து கட்டிடுவேன். விடுங்க. சீக்கிரமா ஓடிடு. அம்மாவையும் கடத்தி போறாங்க. ஐயோ, வண்டியை திருப்புமா. வாங்க மாமா, சீக்கிரமா போலாம். சீக்கிரமா போங்க மாமா. வேகமா மாமா. அக்கா,
பாவமே. குழப்பமா இருக்கு அண்ணியார் அவர்களே. உங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னது ரங்கா இல்ல, நான் தான். Isn't it, darling? அட பாவி, நீ இன்னும் அயோக்கியனா தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்காம இவங்க 2 பேர் மேலயும் சந்தேகப்பட்டேனடா. நீ, உன் மனைவி, உன் குழந்தை 3 பேரும் என் துப்பாக்கிக்கு பலியாக போறீங்க. You know one thing, உங்க குழந்தைய கடத்திட்டு வந்ததுக்காக ஏற்கனவே ரங்கா மேல நீங்களே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க. போதா குறைக்கு என் ஆட்கள் ரங்கா பேரை சொல்லித்தா உங்களையே இங்க கடத்திட்டு வந்திருக்காங்க. ஆக உங்க குடும்பத்தையே கொலை செஞ்ச பழி ரங்கா மேல ஈஸியா விழுந்துரும். 1 minute, கண்டிப்பா தூக்கு தண்டனை தான். அப்புறம் உன் திரண்ட சொத்துக்கு ஏக வாரிசு நான் தான். எப்படி என் திட்டம்? அயோக்கிய ராஸ்கல், கூட பிறந்த தம்பியாடா நீ. அந்த பாசம் உனக்கு மட்டும் இருக்கா? இருந்திருந்தா உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பியா? மூடுறா வாய. நீ அடுக்கடுக்கா பண்ண அக்கிரமங்களை அவதாண்டா எங்கிட்ட இருந்து மறைச்சா. உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டின. இப்ப நீ மனுஷனா மாறி வந்திருக்கேன்னு நினைச்சுதான் நீ சொன்னதையெல்லாம் நம்பின. ஆனா என்னோட குடும்பத்தையே அழிக்கிற அளவுக்கு நீ ஒரு கொலைகாரனா மாறுவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்றது, பணம் சில சமயத்துல பாசத்தை முழுகி ஏப்ப விட்டுடுது. இருந்தாலும் உங்களை எல்லாம் குடும்பத்தோட எமலோகத்துக்கு அனுப்புறனே, அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு ஒழுங்கா போய் சேருங்க. அவசரடி ரங்காவுக்கு மெனி தேங்க்ஸ். என் பழைய தொழிலை நான் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டேன். இவங்க எல்லாரையும் நானே தீர்த்து கட்டிடுவேன். இவனாவது கிட்ட வந்தீங்க, இந்த சுருட்ட தலையில சுட்டு பொழிச்சுக்கிடுவேன். வாங்க. டேய் ரவி, கோவாயாலே உண்மையை வரவழைக்கணும். ரங்காவும் அவங்க அக்காவும் எந்த தப்பும் பண்ணலங்கிறது உங்க அண்ணனுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த டிராமா போட்டேன். நல்லா ஏமாந்து தரங்கடா கதை. குரு அக்கா, இப்போதும் தம்பி பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? தம்பி, விளையாடு. நிறுத்துங்க. எதுக்குமா? நிறுத்துங்க. அது பாருங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க போய் போலீஸ கூட்டிட்டு வாங்க. நான் போய் ஒரு கை பார்த்துட்டு வரேன். ஜாக்கிரதை.
திருட்டு ராஸ்கல்ஸ் மிதிச்சிடுவேன். இன்ஸ்பெக்டர் இருக்காரேன்னு பாக்குறேன். இன்ஸ்பெக்டர் சார், இவனுங்க தான். என்னடா படுத்துட்டீங்க? Get up! Get up! Get up! கிளியர் பண்ணுங்க சார். எவரிதிங் கிளியர். இன்ஸ்பெக்டர், இது எல்லாத்துக்கும் காரணம் என் தம்பி தான். அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. சீட்டாட்ட கிளப் நடத்திக்கிட்டு இவர் பண்ண சீட்டிங் எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு. ரங்கா, நீ குழந்தைய கடத்தல குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், ரங்காவுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவன் நிரப்பராது. அவன் பேர்ல நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். தட்ஸ் ஆல் ரைட். ஸ்டேஷன்ல வந்து எழுதி கொடுங்க. பாத்தீங்களா சிகரெட் பிடிக்கிறான். படா நீ முட்டி முட்டி தட்ட போறாங்க. போ. அப்ப சரி சரி சரி. லக்ஷ்மி, நீ என்ன மன்னிச்சிருமா? ரங்கா, நான் உங்க 2 பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன மன்னிச்சிருப்ப. ஏதோ என் அக்காவை வாழ்நாள் பூரா நல்லா வச்சுட்டு தான் போதும் எனக்கு. நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்தா பெருமை ராஜுக்கு தான் சேரும். இந்த நல்ல நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். என் தம்பிக்கும் இந்த கங்காவுக்கும் அடுத்த நல்ல முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சு வைக்க போறோம்.